முதலாவது இப்படி திடீரென எதிர்பார்க்காம நடக்கிறது போல நான் ஒரு போர்க்கால வாழ்வுலையும் அந்த மாதிரி எதிர்பார்க்காம தான் ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும். இந்த பாட்டில் நம்ம பார்த்தது மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு எங்கேயோ குலைக்கிற ஒரு நாயுடைய அந்த குலைக்கிற சத்தம் அந்த 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 இடத்தோட இதை அப்படியே மாத்திடுது. ஸோ அப்படி எதிர்பாராத திருப்பங்களோட நிகழ்கிற ஒரு வாழ்க்கை தான் போரோட வாழ்க்கை. என்னோட சின்ன வயசுல போர் நடந்துட்டு இருக்கும்போது, எங்க ஊர்ல போர் நடந்துட்டு இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டுல இருந்து படமெல்லாம் வரும். அப்ப சின்ன பையனா ஒரு ஆசை இருந்தது. அது என்னோட ஆசை மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈழத்துல பிறந்த பல பேருடைய ஆசை. என்னைக்காவது இந்த பெரிய திரையில அங்க என்னுடைய மொழியை கேட்க முடியாதா? என்னுடைய ஊரோட என்னுடைய வீட்டோட ஏதோ ஒரு காட்சி அங்க அந்த திரையில நான் பார்க்க முடியாதான்ற ஏக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த ஏக்கம் இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகால தமிழ் சினிமாவில் ஈழத்திலிருந்து நிறைய பேர், ஆசன் பாலு மகேந்திராவில இருந்து பல பேர் இங்க அதுக்கான முயற்சியை எடுத்திருக்காங்க. அந்த முயற்சியினுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயம் சாத்தியப்பட்டிருக்கிறது. அந்த சாத்தியப்படுத்துவதற்கான முதல் புள்ளியை வைத்த இயக்குனர் நண்பர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்லி நான் என்னுடைய தொடர்ந்து வருகிறேன். எல்லாருக்குமே உலகம் முழுவதும் இருக்க தமிழர்களுக்கு எங்க வீட்டுல அவிக்கிற அந்த புட்டை ஒரு பெரிய திரையில எனக்கு அதுதான் இருந்தது. அதனாலதான் அந்த புட்டு குத்து அந்த முதல் நாங்க எல்லாருமே அந்த ஈழத்தமிழர்கள் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், வீட்டுல இருக்க அந்த புட்டு ஒரு நாள் ஒரு பெரிய திரையில என்னைக்காவது வருமா என்ற அந்த ஏக்கம் இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. இந்த கதையை நான் சொல்லும் போது ஈழம் பற்றின, ஈழத்தினுடைய போர் பற்றின விஷயங்களை ஒரு செவிவழியாக ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருந்த எங்களுடைய தயாரிப்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் இந்த கதையை எடுக்கிறதுக்கான அந்த முடிவு அவர் எடுத்த அந்த கணம் முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிற போது இந்த கதைக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை தமிழ் சினிமாவுக்கு புதுசான ஒரு வாழ்க்கை. தமிழ் சினிமா இந்த புதுசான வாழ்க்கை பற்றி வாழ்க்கைகளை எடுத்த பல படங்களை கொண்டாடி இருக்கிறது. இந்த படத்தை கொண்டாடும் என்ற நம்பிக்கையோடு அந்த படத்தை தயாரித்த கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி. நான் ஸ்கிரிப்ட் எழுதின ஆரம்ப நாட்கள்ல அதனுடைய ஒரு பெரிய அந்த தொடர்ந்து ஸ்கிரிப்டை படிச்ச பல வெர்ஷன்ஸ்களை படிச்சு என்னோட நிறைய அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற இது ஏன் நீங்க சீரியஸான படமெல்லாம் பண்ணுறீங்க, பயங்கரமான கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கு, இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை ஊக்கப்படுத்தினது கல்யாண். சோ அந்த கல்யாணோட ஊக்கம் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் இணைந்து இந்த படத்தை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியத்தை உருவாக்கி இருக்கிறது. இது நம்ம ஏதோ ஈழத்தோட கதை ஒரு ஏதோ ஆர்ட் பிலிமாவோ ஒரு சீரியஸாக அப்படியே சீரியஸாக உட்கார்ந்து பார்த்திருக்கிற ஒரு விஷயமாவோ என்று இல்லாம நாங்க காலகாலமாக பார்த்த போர் படங்களில் இருந்து அந்த வாழ்க்கையை சொல்ற ஒரு படத்தை உருவாக்க காரணமா இருக்குது. இந்த படத்தை இப்பொழுது இணைந்து வெளியில இருக்கிற ஸ்பிரிட் மீடியா நடிகர் ராணா சார் அவர்களுக்கும், இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட இருக்கிற ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கும், இதை இன்று உலகம் முழுவதும் முதல் ஒரு ஈழத்து கதையை சொல்லுகிற ஒரு படம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு உலகம் முழுவதும் ஒரு ப்ராப்பரான ஒரு சரியான ஒரு திரை அனுபவத்தை சரியான திரையரங்குகளில் ஒரே நேரத்தில் போய் சேருகிற ஒன்றை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய விதுஷ் அவர்களுக்கு, அஹிம்சா இன்டர்நேஷனல் விதுஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் ஈழத்திலிருந்து வந்த ஒரு கதை, அவர் ஒரு ஈழத்தமிழர்,
அவருடைய தாய் தந்தையரும் இதே மாதிரியான இந்த கதைக்களம் நிகழ்கிற 80களின் இறுதி பகுதியில் ஈழத்திலிருந்து போனவர்கள். அது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த மாதிரியான ஒன்று விஷயத்தை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய விருதுகளுக்கும் நன்றி. இந்த நன்றி பட்டியல் மிக நீண்டது. நான் இதோட அந்த நன்றி பட்டியல் நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து பல பேருடைய அந்த கனவுகளின் தொடர்ச்சி தான் வந்து நான் இந்த படத்தை இன்று இயக்கி சாத்தியப்படுத்தி இருக்கிறது. இது வந்து ஒரு சோமிதரனுடைய நிகழ்வாக அல்ல, இது பல ஈழத்தமிழர்களின் கனவுகளின் அந்த திரட்சியை நாங்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். உண்மையில இந்த இந்த கதைகள் நாங்க நிறைய போர் படங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஹாலிவுட்ல இருந்து பல படங்களை வந்து நாங்க தமிழ்நாட்டிலையும் உலகத்திலையும் பல பேர் அந்த ஹாலிவுட் சினிமாக்களை கொண்டாடிக்கிறோம். அந்த போர்ல எல்லாம் வந்து 2 தரப்பும் துப்பாக்கியால சண்டை பிடிக்கிற விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கு இந்த உலகம் போருக்குள் இருக்கிறது. தினம் தினம் நாங்கள் போரோட செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போரோட செய்திகளை நமக்கு வந்து ஈரான் வந்து இஸ்ரேல்ல பொம்பு போடுது, அமெரிக்கா வந்து ஈரான்ல பொம்பு போடுது. 2 பேரும் மாறி மாறி இத்தனை குண்டு இன்றைக்கு விழுந்துச்சு, இத்தனை குண்டு இங்க இவங்க அடிச்சாங்க, இத்தனை குண்டு துபாயில விழுந்துச்சு என்ற அந்த ஸ்கோரை பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னால இந்த குண்டு விழுகிற இடத்தில் அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, அது ஈரானாக இருந்தாலும் சரி, இந்த குண்டு விழுகிற இடத்தில் ஒரு மக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த குண்டு போய் விழுகிற அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், அவர் ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், அங்கு ஒரு மரண வீடு நிகழ்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கலாம். அந்த குண்டு விழுந்ததுக்கு பிறகு அது என்ன ஆகும்ன்றது இருக்குல்ல, அந்த அவர்களுடைய பதட்டம் இருக்குல்ல, அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை சொல்லுகிற படம் தான் இது. நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஓர் பிலிம்ஸ் எப்பவுமே போர் படங்களை நாங்க பார்க்கும்போது போர் புரியுற 2 தரப்பை பத்தி தான் படங்கள் வந்துட்டே இருக்கும். இந்த பக்கம் ஒரு 1000 கன், அந்த பக்கம் ஒரு 1000 கன், இந்த பக்கம் ஒரு பலகுழல் துப்பாக்கி வச்சுட்டு 2 பேரும் துப்பாக்கிகளை சுடுகிற காட்சிகள் தான் பார்த்திருக்கோம். இந்த துப்பாக்கிகள் சுடுகளுக்கு நடுவுல ஒரு மக்கள் இருக்கிறார்கள், ஒரு வாழ்க்கை இருக்கிறது. போர் என்றது வந்து நம்ம போரை எப்பயுமே பார்க்கும்போது ஏதோ துப்பாக்கிகள் சுட்டுட்டே இருக்கிற விஷயம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. போரோட வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. நான் பிறந்ததிலிருந்து என்னுடைய இளமை கால வாழ்க்கையும் போருக்குள்ளதான் இருந்தது. அந்த போருக்குள்ளதான் நாங்க படிச்சோம். அந்த போருக்குள்ளதான் எங்களுடைய சிறு வயது விளையாட்டுகள் இருந்தது. அந்த போர் தான் எங்களோட விளையாட்டாகவும் இருந்தது. இந்த பாட்டுல பார்த்தது போல நாங்களே எங்களுக்கான துப்பாக்கிகளை இது பண்ணி போரே விளையாட்டாக இருந்தது. அந்த போருக்குள்ளதான் காதல் இருந்தது. அந்த போருக்குள்ளதான் திருமணம் இருந்தது. அந்த போர் வாழ்க்கையை நாங்க வாழ்ந்தோம். நாங்க போர் என்று வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் ஏதோ போர்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த அப்படியே ஸ்டிஃபா ஏதோ அப்படி இருக்கிறது இல்ல. அவ்வளவு அப்படி இருந்தால் போர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்ட்ரெஸ்லயே செத்து போயிடுவாங்க, குண்டு எல்லாம் போட்டு சாரிக்க தேவையில்ல. அப்ப அந்த போரை நாங்கள் போர் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. ஒரு பகுதியாக மாறி அந்த போருக்குள்ள எப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது, அந்த வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் எப்படி இருந்தது, அதுதான் இந்த 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 படத்தில் நாங்கள் சொல்ல வருகிற விஷயமா இருக்கு. எங்களுடைய ஒரு பதட்டம் இருக்கு. நம்ம வந்து ஒரு விஷயம் நடந்துடணும்ன்ற அந்த பதட்டம் தான் சினிமா. உலகத்துல வந்து இன்றைக்கு அப்படியான பல படங்கள் நாங்க பார்த்திருக்கோம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு படம் உலகத்துல பல பேர் பார்த்தாங்க. அந்த படம் வந்து போரோட வழிகளைத்தான் சொல்லியது. ஆனால் போரோட வழிகள் என்பது வெறும் அழுகையாகவும் ரத்தமாகவும் மட்டுமே சொல்றது இல்லை, அதுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையாகவும் சொல்றது என்று சொன்னது அந்த படம். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நான் இந்த படத்துல காட்சிப்படுத்தியிருக்கேன். அது இந்த தமிழ் ரசிக சூழலில் தமிழர்கள் இந்த படத்தை ரசிப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லரை ரசிக்கக்கூடியவர்களாக அந்த படங்கள் வெற்றியடைய வைத்தவர்களாக தமிழ் சினிமாவில் ஆட்கள் தந்திருக்காங்க. எப்பவுமே எனக்கு ரொம்ப மரணத்தை விடவும் மரண பயம் வந்து ஒரு பதவியப்பானது. இந்த படம் அந்த மரண பயத்திலிருந்து வாழ்க்கையை சொல்றதா தான் இந்த படம் இருக்கும். ஒரு பதட்டமான ஒரு போருக்குல இருந்து எனக்கு அந்த என்னோட சின்ன வயசோட இடத்துக்கு நான் போயிட்டேன்.
இந்த இந்த படத்துல அந்த முறுக்க எடுக்க எத்தனைக்கிற அந்த பையன் தான் நான். எனக்கு கழிந்த அப்படியான பல இரவுகளில் ஒரு இரவைத்தான் இந்த படத்துல காட்சிப்படுத்தியிருக்கேன். போருக்குள்ள நமக்கு பதபதைப்பாக கழியக்கூடிய அந்த பதபதைப்பான இரவுகளில் ஒரு இரவு தான். இப்படி பல இரவுகள் எங்களுக்கு கழிஞ்சு போயிருக்கும். அப்படி ஒரு இரவு தான் இந்த படம். அந்த இரவோட அந்த பதைபதைப்பும் அந்த மக்களும் அந்த உங்களுக்கு நெருக்கமாக வருவார்கள். நாங்க தமிழ்நாட்டுல ஈழம் பற்றி நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு ஈழத்தோட வீடு, எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு வீடு எப்படி இருக்குன்னு தெரியும், மதுரையோட முட்டுச்சந்தை எப்படி இருக்குன்னு தெரியும், மதுரையோட ஒரு கிராமம் எப்படி இருக்குன்னு தெரியும், ஒரு வீடு எப்படி இருக்குன்னு தெரியும். தமிழ்நாட்டினுடைய எல்லா ஊர்களுடைய வீடுகளும் அது வந்து ஒரு மேல்தட்டு வர்க்கத்தின் வீடா இருந்தாலும் சரி, ஒரு மிடில் கிளாஸ் வீடா இருந்தாலும் சரி, ஒரு ஏழை வீடா இருந்தாலும் சரி, எல்லா வீடுகளும் எனக்கு தெரியும். ஆனா என்னுடைய வீடு எப்படி இருக்கு, எப்படி இருக்கும் என்றத நான் இந்த தமிழ் ரசிகனுக்கு இதுவரைக்கும் நம்ம வந்து முழுமையா காட்டல. இந்த படம் அந்த வேலையை செய்யும். இனிமே ஈழத்திலையும் ஒரு வீடு எப்படி இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த குசினி, அந்த கிச்சன் எப்படி இருக்கு, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றத வந்து இந்த படம் உங்களுக்கு சொல்லும். நான் வந்து லோயலாவில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க வரும்போது நான் வந்து எவ்வளவுதான் ஈழத்தை பத்தி கதை சொன்னாலும் அவங்களால விஷுவலைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா விஷுவலா பார்த்ததே இல்லை. ஒரு கதைகளா கேள்விப்பட்ட அளவுக்கு நம்ம விஷுவலா பார்த்ததே இல்லை. இந்த படம் வந்து அந்த வாழ்க்கையை உங்களுக்கு எந்த வகையிலும் இங்கு வரக்கூடிய, இங்கு வெற்றி அடைந்திருக்கக்கூடிய வெற்றி படங்களினுடைய அந்த தன்மைக்கு எந்த குறைவும் இல்லாமல் இந்த படம் அந்த வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு பேசும். நானுமே அந்த மனநிலையில தான் இருக்கேன். எனக்கு வந்து எங்க ஊர்ல வந்து போர் நடந்துட்டு இருக்கும் போதே படம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்க இருந்து படங்கள் வராத காலகட்டத்துல குண்டுகள் விழுந்துட்டே இருக்கும். குண்டுகள் விழுந்துட்டு இருக்கும்போது விஎஸ் கேமராவில் படம் எடுத்து படத்தில் நடிச்சிட்டு இருக்கவன்ல 2-3 பேர் செத்து போயிருப்பான். அடுத்த நாள் ஷூட்டிங் அவன் எல்லாம் போகும். ஏன்னா அவன் ஷூட்டிங் முடிஞ்சு போற வழியில ஏதோ கொண்டு பேசிருப்பான். ஆனா ஷூட்டிங் போயிட்டு இருக்கும். அப்படி எடுக்கப்பட்ட படங்கள்ல 90களில் நாங்க பார்த்திருக்கோம் எங்க ஊர்ல. அப்படி நாங்களே எடுத்து நாங்களே அங்க 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 திரை கட்டி அங்க நாங்க அந்த மாதிரி படங்களை பார்த்திருக்கிறோம். அங்க இருந்து தொடங்குது இந்த மாதிரியான ஒரு கதையை இந்த மாபெரும் தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து நிறுத்தணும்ன்றது அந்த இடத்துல இருந்து தொடங்குது என்று நான் இப்போ உணர்றேன். அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் அது இருக்கு. எல்லாருமே நாங்க சுவாரஸ்யமான ஒரு கதையோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உதாரணமா நம்ம வந்து போரோட விஷயங்களை பார்க்கும்போது இப்போ நம்மளாம் வந்து பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் படிப்போம். அப்படிதான் எங்க ஊர்லயும் பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் படிச்சு கொண்டு இருந்தோம். அப்படி படிச்சு கொண்டிருக்கல யாழ்ப்பாணத்துல ஒரு பெரும் இடப்பெயர்வு, ஒரு 4 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. போய் எல்லாரும் வேற ஊருக்கு போனாங்க. திரும்பி எப்போ போகணும்னு தெரியாது. அது ஒரு 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், எப்போ வேணாலும் ஆகலாம். எல்லாரும் குடிசை வீடுகளை கொட்டில போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம வந்து 1 வருஷம் இங்க இருக்க ஒன்னா ஸ்கூலும் கட்டணும். அதனால ஸ்கூலுக்கு பெரிய கொட்டைகள் போட்டு அந்த கொட்டைகள் இருந்தாங்க. அந்த கொட்டைகள் வந்து தனித்தனியா பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாம் போட முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஆண்கள் பாடசாலையிலும் பெண்கள் பாடசாலையிலும் படித்தவர்கள் ஒரே நாளில் ஒரே பாடசாலையாக மாறினாங்க. சோ இது வந்து பயங்கரமா எங்களுக்கு அந்த 10ஆம் படிக்கிறவனுக்கு தப்புன்னு பார்த்தா பொண்ணுங்க கூடயே பேச முடியாத ஒரு இடத்துல பக்கத்துல பார்த்தா பொண்ணு, இந்த பக்கம் பார்த்தா பொண்ணுங்க. அது வந்து இங்க வீட்டுல அம்மா அப்பாவுக்கு வந்து எந்த பெரிய வீட்டுல இருந்து வந்தாங்க, ஓலையை வெட்டி குடிசை ஓட்டு இருக்கன்ற அழுகு அவங்களுக்கு, சாப்பாட்டுக்கு வழி அழுகு அவங்களுக்கு. ஆனா எங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, இதுதான் போற வாழ்க்கை. இந்த மாதிரி இல்லைன்னா போற நாங்களாம் ஸ்ட்ரெஸ்லயே நோயாளியாக போய் ஸ்ட்ரெஸ்லயே செத்து போய் இப்படிலாம் இருக்கும். போருக்குள் வாழ பழகிக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அதுல பார்த்தா நிறைய பேர் வந்து அவ்வளவுதான். அதுல பல காதல்கள் மலரும். இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா தள்ளி இருந்த வீடுகள் வந்து இப்ப பக்கத்து குடிசையில மாறிடும். அதுக்குள்ள ஒரு சண்டை வரும். இந்த பிரச்சனை வளமையா இங்க நீங்க பாக்குற இந்த காதலோட பிரச்சனை எல்லாம் அதுல இருக்கும். ஆனா இது ஒரு ஜாலியான விஷயமா இருக்குல்ல. பொம்பர் போடுவாங்க. பொம்பர் போடும்போது நிறைய பதுங்குழிகள் இருக்கும். ஸ்கூல்ல எல்லாரும் பதுங்குழி இருக்கும். அப்ப அந்த பதுங்குழிகள் நோக்கி அங்க ஓடும்போது யாராவது ஒரு பொம்பளை பிள்ளையோட பாத்துருப்பான்ல, ப்ரொபோஸ் பண்ண ரெடி பண்ணுவான், ஒன் சைடா இருப்பான். அவன் ஓடுற பங்கருக்குள்ள போய் ஓடுவான். ஏன்னா குண்டு மேல போட்டான்னா எவ்வளவு நேரம் குண்டு போடுவான்னு தெரியாது. அவ்வளவு நேரமும் நம்ம அந்த நிலக்கீழ் பங்கருக்குள்ள இவனுக்கு பக்கத்துல இருக்கலாம்.
அந்த பங்கருக்குள்ள இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியாது. இவ பக்கத்துல இருக்கான்னு கூட தெரியாது. போகும்போது பக்கத்துல இருந்திருப்பா, அதுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள அவ எங்கேயா போயிருப்பா. ஆனா அந்த 2 மணி நேரம் மேல குண்டு போட்டிருப்பான், நான் அவள் பக்கத்துல நிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பேன். இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. என்னுடைய முதல் காலமே அப்படிதான் இருந்துச்சு. என்னுடைய முதல் கால ப்ரப்போஸ் பண்ண போகும்போதே பார்த்தா அப்படின்னு சொல்றேன், எப்படிதான் போய் அவட்ட கதைக்கிறது, பயமா இருக்கு. இப்ப அவள்கிட்ட ஏன்னா பொம்பளை பிள்ளை காய்ச்சல் இல்லை, பாய்ஸ் தான் படிக்கணும். அப்ப எப்படா ப்ரப்போஸ் பண்றது, எப்படா ப்ரப்போஸ் பண்றது. அப்ப என்னோட நம்பன் சொன்னான், இந்த லெட்டரை போய் கொடு, உனக்கு கதைக்க கஷ்டம்னா லெட்டரை போய் கொடு அப்படின்னா. லெட்டரை போய் கொடுக்க நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல, பயம் இருக்கும்ல. அப்ப எங்கள் போராட்டத்தில் ஒரு ஸ்லோகன் ஒழிக்கப்பட்டு, போராட்டத்துல போராடும் போது இப்படி சொன்னா எல்லாருக்குமே தெரியுமில்ல, போராட்டத்துல ஒரு ஸ்லோகன் சொல்லுவோம்ல. அவன் சொன்னான், அவன்கிட்ட போய் அந்த ஸ்லோகனை சொல்லு. அந்த ஸ்லோகன் சொன்னா நம்ம இயல்பே இப்படி ஆயிரும். அந்த ஸ்லோகனை சொல்லிட்டு போட்டு ஐ லவ் யூ சொல்லிடு. அதாவது ஒரு போராட்டம் எவ்வளவு உன்னதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல போராட்டத்தினுடைய அந்த ஸ்லோகனை இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். போற வாழ்க்கைன்றது இந்த மாதிரியான காதல்களையும் இந்த மாதிரியான கதைகளையும். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு போர் நிகழ்ந்துட்டே இருக்கும், ஒரு பதவிப்பு இருந்துட்டே இருக்கும். அதுதான் இந்த படம். அந்த போற வாழ்க்கை நம்ம இது வரைக்கும் போற வாழ்க்கைன்றத நம்ம கற்பனையில வேற மாதிரி நினைச்சிட்டே இருப்போம். எப்ப பார்த்தாலும் கண்ணால சுட்டுட்டு இருப்பாங்க, எல்லாரும் பட்டப்பட்டு செத்துட்டு இருப்பாங்கன்றது மட்டுமே இல்ல. இந்த வாழ்க்கை, இந்த இதுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. ஒரு மதுரையில இருந்து முதல் தடவை சென்னைக்கு வரவனுக்கு சென்னையெல்லாம் எப்படா மனுஷன் வாழ்வான்னு நினைப்பான். ஆனா அவன் 6 மாசம் வாழணும், சென்னை வாழ்க்கை அவனுக்கு பழகி போயிடும். சென்னையில் இருக்க எல்லாத்தையும் அதே மாதிரி தான். போர் தொடங்கும் போது அந்த வாழ்க்கை பரபரப்பா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கையின் பதட்டத்தையும் அங்கு நடக்கிற ஒரு திருமணத்தையும், இப்ப இங்க தமிழ்நாட்டுல பல்வேறு திருமணங்கள் நம்ம பார்த்திருப்போம். எவ்வளவோ திருமணங்கள் வந்திருக்கும் என்பதில் அப்படி பார்க்காத ஒரு திருமணம் தான் இந்த படத்துல நிகழ்து. அந்த திருமணத்தை நடத்துறதுக்காக முயற்சி பண்ணுகிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சுத்தி நிகழ்ற விஷயம் தான். அந்த திருமணம் நடக்குமா இல்லையா? அந்த நம்ம வீட்டுலாம் பல பிரச்சனை இருக்கும். திருமணத்துக்கு முதல் நாள் 2 பொம்பளை வீட்டு மாப்பிள்ளை வீட்டு பிரச்சனை வரும், இல்ல ஏதாவது சீட்டாடும் போது பிரச்சனை வரும், இல்ல சீதனம் கொடுக்கறது பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு சொம்ப கால பிரச்சனை வரும். இப்படி தமிழ் சினிமாவில் திருமணத்தின் போது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்த்திருப்பீங்க. அதில் பார்க்காத ஒரு பிரச்சனையும் அந்த திருமணம் தான் இந்த படம். நிறைய நேரம் நான் பேசிட்டேன். ஸோ அது நான் அந்த ஊரோட உடம்புக்கு போனதுனால நிறைய நேரம் பேசிட்டேன். திரும்பவும் என்னோட ஒரு ஐடி நிறுவனத்துல வேலை செய்யும் போது, இறுதி போர் நடந்த போது, பெங்களூர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு இங்க நடந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து அந்த மக்களுக்காக நிக்கோன் வந்த அந்த ஐடி கம்பெனி இளைஞர் பின்னாளில் பெரும் இயக்குனராகி தயாரிப்பாளராகி எனக்கு நண்பராகவும் வாய்த்து இந்த படத்தை சாத்தியப்படுத்திய கார்த்திக்கு நன்றி. ஏன்னா ரொம்ப முக்கியமான முயற்சி. இதை நீங்க எனக்கு கடைசியா இதை மட்டும் சொல்லி முடிச்சேன். பாலுமந்திரா சார்ட்ட அசண்டா சேரும்போது லோயலா காலேஜ் முடிச்சதுக்கு பிறகு என்ன சார் ஒரு விஷயம் தான் சொன்னார், உன்னுடைய முதல் படத்தையாவது குறைந்தபட்சம் எங்கிற கதை எடுத்துடுறா. என்னால் கடைசி வரைக்கும் எடுக்க முடியாமல் போச்சு. நான் ஆக்ஷன் கட்டுலாம் சொல்லி போட்டு பார்க்குறேன். எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே அடுத்த வெற்றியை நோக்கி அடுத்த விஷயங்கள் நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். குறைந்தபட்சம் முதல் படத்தையாவது எங்களை கதையை எடுத்துரு. என்னால் நான் எடுக்கணும்னு நினைச்ச கதை இருக்கு. அவர் எழுதி வச்ச கதை ஸ்கிரிப்ட் அவர் போனது பிறகு அப்படியே போயிடுச்சு. அதை இன்றைக்கு நான் சாத்தியப்படுத்துவதற்கு வாய்ப்பளித்த ஸ்டோன் பெஞ்ச், கார்த்திகேயன், கல்யாண், கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி, இன்னைக்கு பாலுமந்திரா சார் நிச்சயமா அவருக்கு இருந்த அந்த நிறைவேறாத ஒரு ஆசை நிறைவேறி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய சிறு வயதுல ஊர்ல போகும்போது இதானா பாலுமந்திரா வீடுன்னு நாங்கள் பார்த்துட்டு போனேன். அந்த வீட்டிலிருந்து ஒருத்தன் இந்த தமிழ் சினிமாவில் நின்றிருக்கிறார். அவர் என்னட்ட கேட்ட ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு சாத்தியப்படுத்தி என்ற மன நிறைவும் மகிழ்வும் எனக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் இங்கு கூடியிருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு பத்திரிகையாளனாகவும், ஒன்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஆல்வேஸ் ஜேர்னலிஸ்ட் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் நான் பத்திரிகையாளனாக இருந்தவன்.
அண்ணன்லாம் வந்து நான் இளைஞர்கள் இருக்கும்போது இருந்தே நாங்கள் பேசிக்கொள்வோம். அந்த மாதிரியான சூழலை உங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளனா, ஒரு பத்திரிகையாளன் எப்போதும் பத்திரிகையாளன் தான். இன்றைக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த படத்துக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னும் நிறைய விஷயம் இந்த நடிகர்களை பற்றி எல்லாம் பேசணும், ஆனால் அதுக்கான அவகாசம் கிடைக்காது. ஆனால் ஒரே விஷயம், இதில் நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நான் வந்து நவீன் சந்திராட்ட போய் இந்த கதையை சொல்லும்போது, அவர் தெலுங்க ஒரு பெரிய பீக்ல இருந்தார். அவர் ஒரு பெரிய சீரீஸ் வந்து அங்க அங்க சூப்பர் டூப்பரா போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த கதையை சொன்ன மாத்திரத்தில் வந்து அதை நடிக்க அந்த 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 உணவை புரிஞ்சு நடிக்க வந்தார். அந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு நடிகர்களும் சனத்தி எல்லாரும் ஒவ்வொரு நடிகர்களும் இங்கே அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அதே போல இந்த என்னுடைய கேமராமேன், அவர் ஒரு ஈழத்தை சேர்ந்தவர். பாலமகேந்திராவுக்கு பிறகு பூனே பிலிம் இன்ஸ்டியூட்ல படித்த ஒருத்தர். அவர் இந்த படத்துல கேமராமேன் கிடைச்சிருக்கிறாரு. என்னோட எடிட்டர், இந்த கதையில் பல பெண் பாத்திரங்கள் வருது. இந்த ஒரு குடும்பம் உண்டா பெண்கள் தான் அது ஆணிவேரா இருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு பெண் எடிட்டராக வாய்க்கப்பட்டதுன்றது வந்து அது ஒரு டிவைனான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ராதாவுக்கு நன்றி. ராதா கே 80களோட அந்த அந்த வாழ்க்கைக்கு அவ்வளோ ஒரு உயிர் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. இசையில நினைக்கிறேன் நிறைய நாளைக்கு பிறகு நீங்க பிரஸ் மீட் பண்றீங்களோ தெரியல. உண்மையில ஒரு பெரிய உயிர்ப்பு அந்த இசையில கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து எப்படியாவது யாழ்ப்பாணத்துக்குன்னு ஒரு இசை இருக்குமா, யாழ்ப்பாணத்துக்குன்னு ஒரு சத்தம் இருக்குமா, அல்லது ஈழத்துக்குன்னு ஒரு சத்தம் இருக்குமான்னா அந்த இசை வந்து கேட்டு வந்திருக்கு. நன்றி. ஸோ நான் இன்னும் ஒவ்வொரு நடிகர்களாக எல்லாருனாலும் சொல்லலை. ஸோ எல்லா நடிகர்களுமே நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ உயிர்ப்பான வாழ்க்கையை இது பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பாட்டை பாடியிருக்கிறது வாகீசன் ஒரு ஈழத்தை சேர்ந்தவர். இதுக்கு இசையமைச்சு அந்த பாட்டுக்கு இசையமைச்ச பத்மையின் ஒரு ஈழத்தை சேர்ந்தவர். அதில் பாடியிருக்கிற எல்லோருமே ஈழத்தை சேர்ந்தவர்கள். நிறைய ஈழத்தை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் இந்த தேசத்தை சேர்ந்தவர்களும் இணைஞ்சு ஒரு கதையை உயிர்ப்பாக கொடுத்துருக்கிறோம். அது நிச்சயமாக வெற்றி பெறும். தமிழ் சினிமாவில் ஒரு புதிய தொடக்கம் அல்ல ஒரு புதிய திறப்பு நிகழும். எங்களுக்கான கதைகளுக்கான இது நீண்ட போராட்டம். இந்த சிவரை உடைக்கிறதுன்றது ஒரு ஈழத்து கதை இந்த தமிழ் சினிமாக்கள் வராதா, அதுக்கு ஒரு சிவர் இருக்கு. அந்த சிவரை எப்படி ஒரு எல்லாருக்குமே ஈழத்து கதையை பண்ணணும்னு ஆர்வமா இருக்கும். அதுக்கான அந்த சிவரை நாங்கள் தள்ள முயற்சித்திருக்கிறோம். அது உடைத்தால் எங்களுடைய கதைகள் இன்னும் இங்கு பல்கி பெருகும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் செல்வரத்னம் பிரதீபன். எல்லாத்துக்கும் முதலா தான் நேசித்த மொழிக்காக தன் இன்னுயிரை நீத்த தோழர் சிவா திலீபன் அவர்களுக்கு எனது வணக்கம். அவரை நெஞ்சில் நிறுத்தி கொண்டு இந்த ஸ்கிரிப்ட் வந்து சோமி என்கிட்ட சொல்லக்குள்ள நான் பயந்தேன். நான் ஒரு ஈழத்தவனா எனக்கு தெரியும் இதனுடைய வீரியம் எவ்வளவு அதிகம். எனக்கு மிக பயமாக இருந்தது இந்த ஸ்கிரிப்டை இதை செய்ய முடியுமா இங்கே அப்படின்னு. அதுக்கு பிறகு சோமி ஸ்கிரிப்ட் தந்தார். அதை நான் படிச்சுட்டு அதை பார்க்கும்போது அதனுடைய வாழ்வியல் வந்து அதிகமாக இருந்தது. அது யுத்தம் என்பதை தாண்டி அந்த வாழ்க்கை வந்து மிகவும் இனிமையா இருந்தது. என்னை பொறுத்தவரையில அந்த வாழ்க்கை ஒரு யுத்தத்துல இருதரப்பு இருக்கும்போது அந்த இருதரப்புல எதிரிக்கு நாங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வழி என்றது நாங்க வாழ்ந்து காட்டுதல் அப்படின்றத நான் நம்புறேன். அதாவது அதிகமா நீங்க வாழணும் அப்படின்றதுலதான் அதை எதிர்க்க கொடுக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்கும் நடுவிலையும் நாங்கள் வாழுவோம், அதுவும் சந்தோஷமா வாழணும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்பவுமே வந்து இருக்கு. அந்த வாழ்க்கையினுடைய அந்த சந்தோஷத்தை இனிமையான தருணங்களை டைரக்டர் சொன்ன மாதிரி இனிமையான தருணங்களை இந்த ஸ்கிரிப்டில் அவர் வந்து அதிகமாக வச்சிருந்தார். அதுவே இந்த ஸ்கிரிப்டை வந்து செய்யறதுக்கு ஓகே இதை செய்யலாம், ஆனால் அது செய்யறதுக்கான ஒரு தைரியமும் இந்த ஈழத்து கதைகளுக்கு மேல சிறந்த அன்பையும் செலுத்தக்கூடிய மக்களுக்கு மேல கதைகளுக்கு மேல அன்பையும் செலுத்தக்கூடிய
தயாரிப்பாளர் ஒருத்தர் எங்களுக்கு வேணும். அப்படி ஒரு தயாரிப்பாளராக கார்த்திக் சாரும் அவரோட ஸ்டோன் பெஞ்சும் கார்த்திகேயன் சார் கல்யாண் சார் அவர்கள் வந்து வாச்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் ஒரு வெற்றியாகவும் நான் அதை பார்க்குறேன். அந்த வகையில் இந்த ஸ்கிரிப்டை இங்கே பிச் பண்ணி அதை ஒரு திரைப்படமாக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் சில இந்திய மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அவர்களுடைய அன்பும் பாராட்டும் ஆதரவும் நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் இந்த ஸ்கிரிப்டில் கடமையாற்றிய இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற கதாபாத்திரங்களாக வாழ்ந்து நவீன் சந்திரா சார், ரூபா மேம், நவயுகா, சித்து, சுவாதி, இப்படி பல பேர், வின்சன் சார், இப்படி பல பேர் வந்து மிகவும் அருமையா அந்த அந்த ஈழத்து வாழ்க்கையை வந்து ரசிச்சு இதுல நடிச்சிருக்காங்க. இது எங்களுக்கு கிடைச்ச முதல் பாய்ச்சல், முதல் வெற்றி. அந்த வெற்றிக்காக உறுதுணையா இருந்த எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வைத்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக நடிகை நவயுகா அவர்கள். அனைவருக்கும் ஈழத்தமிழ் வணக்கங்கள். நான் நவயுகா குஹராஜா. ஈழத்தில் இயக்குனராகவும் நடிகையாகவும் எனது சினிமா பயணத்தை செய்து கொண்டிருக்கும் ஒருவர். சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈழத்துல பாத்தீங்கன்னா 30 வருட யுத்த காலத்தினால அங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் சினிமா அப்படின்றது வந்து இல்லை. ஸோ இப்ப நாங்கள் ஈழத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், 2009 யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் மெதுவாக ஒரு சினிமாவை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இந்த படத்தை, பொம்மை அப்படின்ற ஒரு படத்தை ஷூட் பண்ணிட்டு இருந்தேன்னா, அந்த டைம் எனக்கு கால் வருது. சிந்தர், ஜெனோஷன், எப்படி 2-3 பேர் எனக்கு கால் பண்றாங்க. அக்கா ஒரு படம் இருக்குது இந்தியாவில், நடிக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஐயோ நான் என் படத்துல ஷூட் பண்றேன், அதுல ஆக்டிங் அண்ட் டிரெக்டிங் எப்படிடா பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஈழத்துக்கு அதை அங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. பட் இந்த கண்ட்ரிபியூஷன் இல்லாமல் இருக்க போதா அப்படின்ட்டு, சரி ஓகே அப்படி சொல்லுவாங்க இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஒன்றுக்காக இழக்கிற மிகப்பெரிய விஷயம் தான் சந்தர்ப்ப செலவு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அப்படி ஒன்று போல என் படத்துக்காக நான் இந்த படத்தை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஷெடியூல் பிரேக் கொண்டு வருது. அந்த டைம்ல ஆல்மோஸ்ட் எனக்கு இன்னும் திரும்பவும் கேட்குறாங்க, ஒரு வீடியோ அனுப்புங்க அப்படின்னு விக்கி அப்படி 2-3 பேர் கேட்டாங்க. சரி ஓகே, என்ன இந்த படம் நம்மளை விடுதில்லை போல இருக்கு, ஸோ சம்திங் என்னை எடுத்துக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, ஒரு ஆடிஷன் அனுப்புவோம். 7 daysல என் ஷூட் முடியுது. சரி அப்படின்னு சொன்னா, ஷூட் முடிச்சு அடுத்த நாள் கொழும்புக்கு வந்து உடனடியாக டிக்கெட் போட்டு நான் வந்து இங்கே வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஸோ அப்படி வந்து தான் இந்த படத்துக்கு வந்தேன். அப்போ யோசிச்சேன், இங்கே நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, எப்படி இந்த ஸ்டோரி வேர்ல்டை கிரியேட் பண்ண போறாங்கன்னு. அதுல முக்கியமா நான் சொல்ல வேண்டிய ஆக்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீம். இட்ஸ் அ பிக் டீம் எஃபர்ட். இதுல வந்து உண்மையாவே நான் எல்லாரையுமே சொல்லுவேன், ஆக்டர்ஸ், டிரெக்டர் அண்ட் த ஹோல் டீம். இதுல ஆர்ட் டிரெக்டர்ஸ்ல இருந்து ஒர்க் பண்ண அசிஸ்டன்ஸ்ல இருந்து எல்லாருமே ஈழத்தை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையாக எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது, அவங்களோட உழைப்பு. சோமியை பத்தி சொல்லவே தேவையில்லை. அவங்க வந்து ஸ்கிரிப்டை கொடுக்கும் போதே நான் சொல்லிட்டேன், சோமி எங்களோட கதைகள்லயே அது ரொம்ப கமர்ஷியலா இருக்கு, ஸோ அது எங்களுக்கு தான் விளங்கல போல இருக்கு, நீங்க கரெக்டா அதை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறீங்க, இதை இப்படி எடுத்துட்டீங்கன்னா நீங்க வின் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி பார்த்தா இங்க ஒர்க் பண்ணாக்கள் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே சொல்லணும், இலங்கை தமிழ் கதைக்கணும் இந்த படத்துல. இங்க இருந்த நான், வின்சன் அண்ணா, சிந்தர், இப்படி 2-3 பேரை தவிர மற்ற எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களோட உழைப்பு அவ்வளவு இருந்தது. எழுதி வச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு கபிலா அம்மா இன்றைக்கு வரையில. ஸோ அவங்கள இருந்து எல்லாருமே அவ்வளோ ஒர்க் பண்ணினாங்க. செட்ல வந்து எப்பயுமே நட்ட ஒரு காக்கா கேளுங்க அப்படின்னு. ஸோ நானுமே நிறைய சந்தோஷமா இதுல ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஒரு ஏடி மாதிரி சீன்ஸ் ஷூட் பண்றதுக்கு முதல்ல எல்லாரோட லாங்குவேஜையும் ஒருக்க பார்த்து அப்படி செய்தது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது. என்னடா பாலு மகேந்திரா சாரை நீங்க கொண்டு வந்துட்டீங்க, எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நாங்க இப்ப அங்க நாங்களா படங்களை பண்ணி படிச்சு நாங்களா சுயம்புகளா நாங்க வளர்ந்துட்டு இருக்கும் போது சோமி வந்து இங்க படிச்சு, பிரதீபன் இங்க படிச்சு
இந்த சினிமால வந்து எங்களோட கதைகளை சொல்றதுன்றது என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயம். மீரா வந்து ஒரு வெரி பிளெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கார்த்திக் சார் நிறையவே ஃபாலோ பண்ணுவோம். அவங்க எப்பயுமே வந்து எங்களோட கதைகளுக்கு பெரிய இடம் கொடுத்தவங்க. அவங்க மனசுலையும் மிகப்பெரிய இடத்தை ஈழத்தமிழர்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புறேன். கார்த்திகேயன் சார், ஸ்டோன் பெஞ்ச், இவங்க எல்லாருமே வந்து எப்பயுமே ஈழத்தமிழர்கள் சார்ந்து அந்த படைப்புகளை கொண்டு வரதுலையும் தமிழர்களை அதோடு சேர்த்து பயணப்படுத்துறதுலையும் வந்து முன்னோடிகளா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அதுக்கு உண்மையாவே நான் தேங்க்ஃபுல்லா இருக்கிறேன். சோமி சொன்ன மாதிரி நான் பிறந்ததுல இருந்து யுத்தத்துல தான் பிறந்தேன். நான் பிறக்கும் போதுதான் எங்களுக்கு ஈழத்துல வந்து ஆட்லரி ஷெல் அடிக்கிறது, மேலால் அடிக்கிறது, கீழால் அடிக்கிறதெல்லாம் அடிக்க தொடங்கினது அப்பதான். அப்ப இருந்து இளமை காலம் வாழ்க்கை முழுக்களுமே இந்த யுத்தத்துக்குள்ளதான். விளையாடினதும் துவக்க தூக்கி சுடுற மாதிரி அப்படித்தான் விளையாடி இருக்கிறோம். ஸோ அதுதான் எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கதையை நீங்களும் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாழ்க்கைண்டா என்னண்டு விளங்கும். இப்படியெல்லாம் கஷ்டத்துக்குள்ளேயும் எத்தனை மனிதர்கள் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. நான் எல்லாம் படிச்சது பங்கருக்குள்ள இருந்துதான் ஆனாவன்னா படிச்சேன். அப்பவே கனவுகளோட தான் நாங்க இருந்தோம். இந்த கதைகள் எப்பவாவது ஒரு நாளைக்கு சொல்லுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலை வந்து சோமி போட்டிருக்கிறார். ஸோ எனக்கு நிறைய சந்தோஷமா இருக்கு. இதுல எந்த வேண்டுகோள் என்னண்டா, ஒரு ஈழத்தமிழச்சியா என்ன நான் வைக்கிற மிகப்பெரிய வேண்டுகோள், இங்க இருக்கிற எல்லாருமே இந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயமா இந்த படம் வெற்றி படமா அமையும். ஏன்னா இது நிறைய பேரோட கனவு, ஒரு ஆளோட கனவு இல்லை, நிறைய பேரோட கனவு. நிச்சயமா அது சாத்தியமாகும். ஸ்டோன் பெஞ்சுக்கு நன்றி. சுவாதி, சித்து எல்லாருமே பயங்கரமான எஃபர்ட் போட்டு நாங்க வின்சன் அண்ணா நாங்க எல்லாருமே அந்த வாழ்க்கையை செட்ல வாழ்ந்த உண்மையாவே அது மாதிரியே தான் இருந்தது எங்களோட ஷூட்டிங் லொகேஷன்ஸ். அவங்க எல்லாருமே நிறைய எஃபர்ட் போட்டிருந்தாங்க இந்த படத்துக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்குமே. எங்களோட கதைகளை கொண்டு போறதுக்கு இவ்வளவு தூரம் உழைச்சதுக்கு கோ டிரெக்டர்ஸ், மற்ற டீம், அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்றேன். பிரதீபனுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ், பியூட்டிஃபுல்லா இதை பிக்சரைஸ் பண்ணதுக்கு. தேங்க்யூ வெரி மச். நன்றி. நன்றி. அடுத்ததாக சுவாதி கிருஷ்ணன். வணக்கம். ஆங்கரா இருந்து நிறைய பேசியிருக்கேன். எனக்கு என்ன பேசுறது தெரியல, கொஞ்சம் ஆங்ஷியஸா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் ஸ்டோன் பெஞ்ச், கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் சோமி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஸ்லாங் வந்து ரொம்ப துல்லியமா கஷ்டமா இருக்கும், நம்ம பேசுனது கிடையாது அப்படின்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்டிஸ் இருந்தது. பட் எங்களை ட்ரஸ்ட் பண்ணி என்னை வந்து அந்த தமிழ் டப் பண்ண விட்டதுக்கு முதலாவது ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா நான் கேட்டு அடம் பிடிச்சு வாங்கினேன். எனக்கு வந்து நான் டப்பிங் பண்றேன், அது உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்க வேற யாராவது மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு என்ன ட்ரஸ்ட் பண்ணதுக்கு, மொத்த படத்துக்குமே என்ன ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயோ, தேங்க்யூ சோ மச். இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பேப்பர் மாமா வந்து என்னோட பேரா வந்து பண்ணியிருந்தாங்க, பென்சன் சார். ரொம்ப ஹாப்பியா இருந்தது, பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்ரீலங்கன் ஒரு கொஞ்ச நாள் வாழ முடிஞ்சது, கிரேட்ஃபுல்லா இருக்கேன். ரொம்ப அழகான ஒரு படம். டெஃபினட்டா சார் சொன்ன மாதிரி போர்லாம் தாண்டி ஒரு அதுல இருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அழகாவும் பியூட்டிஃபுல்லாவும் இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி மேல எனக்கு திருப்பி எப்போ கிடைக்கும்னு தெரியல. ஸோ வந்து தமிழ் பேசுற பெண்கள் ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்காங்க, முன் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் தான் நான் பாக்குறேன். நான் நல்லா தமிழ் பேசுவேன், நான் நல்லா எஃபர்ட் போடுவேன். எனக்கு இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி நல்ல வாய்ப்புகளும் வந்து நான் கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் மோர் ஃபிலிம்ஸ். நிறைய வாய்ப்புகளுக்காகவும் கனவுகளோட காத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ சோ மச். நன்றி. சுவாதி கிருஷ்ணனை தொடர்ந்து ஜெயகிருஷ்ணன். எல்லாருக்கும் வணக்கம். நான் பல ஆண்டுகளா டைரக்ஷன் டீம் உதவி கூட ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் வச்சு வன்மம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணேன் 2015. அப்புறம் 2019 அசுரன்கிற படத்துல நடிகரா எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. அதுக்கு நிறைய படங்கள் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை படங்கள் நடித்தாலும் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மூவியா இருந்துச்சு. காரணம், இது ஒரு சேலஞ்சிங் கேரக்டரா எனக்கு இந்த படத்துல நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து சிலோன் தமிழ்ல பேசி நடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். மற்ற படங்கள்ல நம்ம ஓன் லாங்குவேஜ் மதர் டங்ல நம்ம பேசிடுவோம். பட் இது அப்படி கிடையாது. இது சிலோன் தமிழ் பேசணும். அதுக்கு எனக்கு வந்து நான்
ஆடிஷன் எடுக்கும் போதே எனக்கு ஒரு நல்ல சர்டிபிகேட் கிடைச்சது. ஏன்னா எனக்கு சிலோன் தமிழ் பேசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. காரணம் என்னோட நேட்டிவ் நாகர்கோவில். அங்க வந்து இந்த மார்த்தாண்டம், கருங்கல், குடித்தர இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கொஞ்சம் தமிழ் வந்து ராகத்தோட பேசுவாங்க. ஏன் சொன்னது கேட்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு ராகம் வராது. அந்த ராகம் வார்த்தைகள் இலங்கை தமிழ் வார்த்தைகளை பொருத்தப்பட்டு இந்த ராகத்தை கரெக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்லாங் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அது 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 நான் வந்து ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பெருமையாகவும் நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த படம் நான் நடிச்சது பற்றி அதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த இயக்குனர் சுவாமிதரன் அவர்கள், டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்கள், மற்ற ஹோல் டீம் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைவதில் எனக்கு கொஞ்சம் கூட ஒரு டவுட் இல்லை. என்னன்னா, சினிமாவில் ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நாம கேள்விப்பட்டிருப்போம், ஆனா அந்த சம்பவங்களை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். சம்பவங்களை நம்ம நேரில் விஷுவலா பார்க்கும்போது அந்த கேள்விப்பட்ட விஷயத்தை கரெக்ட் பண்ணும்போது அந்த படம் நமக்கு ஹிட் ஆயிடும். உதாரணத்துக்கு சொல்ல போனா பாத்தீங்கன்னா, ஆட்டோ சங்கர்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். புலன் விசாரணை ஆர்கே செல்வம் சார் படம் எடுத்தார், பெரிய ஹிட். அதே மாதிரி சந்திரகரத்தை வீரப்பனை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். அத கேப்டன் பிரபாகரன் எடுக்கும்போது விஷுவலா பார்க்கும்போது அந்த படம் பெரிய ஹிட். அதே மாதிரிதான் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் வந்து ஈழப்போர், மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. அந்த ஈழப்போருடைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா நம்ம அந்த சம்பவங்களை பார்த்தது இல்லை. அங்க என்ன நடந்துச்சு, அந்த போரினுடைய எக்ஸ்டீரியர் விஷயங்கள் வந்து குண்டு போட்டாங்க, எல்லாரும் சேர்த்தாங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுடைய உணர்வுகள் ஒரு விஷயம் டைரக்டர் சொன்ன மாதிரி அந்த உணர்வுகளுடைய அடிப்படையில் தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் அந்த படங்கள் மாதிரி மிக மிக வெற்றி பெறும்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த ஹோல் டீம், டைரக்டர் டீம், இந்த படத்தை சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அனைத்து பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமா டைரக்டர் சுவாமிதரன் சாருக்கும் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நடிகர் திரு கையல் வின்சென்ட் அவர்கள். பத்திரிகை நண்பர்களே, இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. முதலில் என் கனவை நினைவாக்கி எனக்கு சினிமா வாய்ப்பு தந்த எனது குருநாதர், எனது இயக்குனர் பிரபு சாலமன் சார் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, அவர் என்றும் நினைவில் வைத்திருப்பேன். அதை இங்கே சொல்லிக்கொண்டு ரொம்ப நேரம் பேச ஆசைதான். ஆனால் இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப தொடர்பு இருக்கு. அப்படின்னா, எனக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும்போது நான் கண்ணால் கண்ட காட்சிகள் எல்லாமே இந்த படத்தில் இருக்கிறது. சோமிதரன்னா வந்துட்டு ஏதோ சிரிச்சு பேசிட்டார், இதுக்கு பின்னால பெரிய வழிகள் இல்லை, பதுங்கூலிக்க என்னோட காதலி இருந்தால் அங்கே போயிருக்கும்போது ஜாலியாக இருக்குமாண்டு. ஆனால் எங்களோட அம்மாவுக்கு இப்போ 87 வயசு. எங்களோட அம்மா அந்த நாட்டை விட்டு போய் இப்போ 32 வருஷமாகுது. எங்களோட அம்மாவை இதுவரைக்கும் நார்வேல இருந்து திருப்பி இலங்கைக்கு போறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்க தான் வலிய சுமந்தாங்க. அவங்க தான் அந்த மொத்த எங்களோட ஒரு பிரதர் இறந்தாரு, அப்புறம் அவங்களோட அண்ணாமார் தம்பிமார் இப்படி அவங்க சொந்தக்காரெல்லாம் அவங்க ரத்தத்தை பார்த்துப்பாங்க, நர்ஸா வேலை செஞ்சாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு 12 வயசு இருக்கும்போது குமுதினி படகுன்னு சொல்லிட்டு குறியாட்டுவான்ல இருந்து நெடுந்தீவு பொறுத்த ஒரு படகு இருக்கு. அந்த படகுல வந்து ஒரு நிறைய பேரை வெட்டி கொலை செஞ்சாங்க. யார் செஞ்சாங்கன்றது எனக்கு தேவையில்லை. நான் அந்த பாடி எல்லாம் வந்துட்டு எங்களோட அம்மா வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நான் ஒரு 12 வயசு பையனா ஒரு பனைமரத்தை கட்டி பிடிச்சிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு 6 வருஷமா அது ஒரு கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். வர்ற பாடி எல்லாம் கடல்ல இருந்து வெட்டுப்பட்டு ரத்தங்களோட, பெண்களுக்கு பார்வை அறுத்திருக்காங்க, குழந்தைகளை நெஞ்சில கத்தியால குத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு 12 வருஷம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 6 வருஷமா என்னால் மீன் சாப்பிட முடியல. எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களோட பக்கத்து வீட்டுல அந்த பிரச்சனை முடிஞ்சு ஒரு 3 மாசமோ 2 மாசமோ கழிச்சு ஒரு மீனை வெட்டும் போது அந்த மீனுக்குள்ள வந்துட்டு ஒரு விரலோட ஒரு மோதிரம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு என்னால மீன் சாப்பிட முடியல. அப்புறம் நான் ரொம்ப நாளாச்சு வந்துட்டு நைட்ல ரொம்ப பதட்டப்பட்டு எழுதிப்பேன் அப்படின்றேன். ஏன்னா இது அந்த குமுதினி படகு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா, இது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டு கலர் படத்துல ஒரு போட்டோ இருக்குது. ஸோ சிரிச்சிட்டு சொல்ற நல்லா தான் இருக்கு சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரே வயசுன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்துட்டு எடுக்கும்போது நீங்க வந்துட்டு அந்த முறுக்கு, அந்த சுலகு, அந்த குசினி
ஒவ்வொன்று என்கிட்ட கேட்பீங்க. நான் சிரிச்சிட்டு இருப்பேன். இந்த படத்தில் மட்டும்தான் வந்துட்டு நான் ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இந்த படத்தில் நடிக்கும்போது தான் நடிக்கிறது எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அந்த வீடே அப்படி இருக்கும். ஒரு ஒரு வேர்வை மனம் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள. ஏன்னா அங்கே யாருக்கும் எந்த வசதியும் செய்து கொடுக்கல. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற அவ்வளோ பேரும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த படம் இந்த போஸ்டர் மாதிரியே இருக்கு. ஏன்னா ஒரு ஃபேனை கூடி போட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபேன் சத்தம் கூடி அந்த போர் சூழலை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சாங்களோ தெரியல. அங்கே கனடாவில் வந்து ஒரு பிள்ளை நடிக்க வந்துச்சு. அந்த பிள்ளைக்கு நம்ம இந்த ஊர் வெயில் தாங்க முடியாது. ஆனால் அந்த பிள்ளை கூடி அதை அடக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சுவாதி, நம்ம நவயுகா, சிந்தர், உங்க பேர் மட்டும்தான் தெரியல, மறந்துச்சு, சித்து, அப்புறம் நவீன் சார். நவீன் சார் வந்தோன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா பார்த்து என்ன சொன்னா, அவர் வந்தோன்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, படம் ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்திருந்தாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அவரை தூரத்துல இருந்து பார்க்குறாங்க, பக்கத்தில் பார்க்கறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு படமா எடுத்திருந்தாலும், உழைப்புகள் போட்டிருந்தாலும், இந்த படத்தை வந்துட்டு துணிச்சலா ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா நம்ம கதையை சொல்றதுக்கு நம்ம சுத்தியே நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. நிறைய மசாலா படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் நம்ம ஆளுங்க இருக்காங்க. இது யாரையும் குத்தி காட்டுறதுக்காக சொல்லல. நம்மகிட்ட பணம் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் எடுக்காத ஒரு படத்தை கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்துட்டு அவரோட டீமோட சேர்ந்து எடுத்தது இந்த படத்தோட முதல் வெற்றி. ரொம்ப பேசிட்டுன்னா அந்த மேடை ஒரு மாதிரி மாறி போய் மைண்ட் எல்லாம் மாறி போய் தப்பா பேசிடுவேன். இது நம் கதைகள் சொல்லுவதற்கான ஆரம்பமான படம். என்னன்னா அந்த குமுதினி படம் நடந்த விஷயத்தை நான் அந்த உலகத்துக்கு ஒரு நாள் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் படமாக எடுத்து காமிப்பேன். ஏன்னா ஒரு சிறுவன் பாதிக்கப்பட்டது நான் பாதிக்கப்பட்ட எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு சினிமா. இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு சினிமாவை பார்ப்பீர்கள். செகண்ட் ஹாஃபா பார்க்கும்போது நாங்கள் பட்ட வலிகள், வேதனைகள் எல்லாரும் நீங்கள் உணர்வீர்கள் என்ற நம்புகிறேன். அதுக்காக எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த உங்க எல்லாருக்கும் நன்றி, நடித்த நடிகர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக சித்து குமரேசன். எல்லாருக்கும் வணக்கம். நீலிடா இந்த படம் வந்துட்டு என்னோட ப்ராசஸ்ல, என்னோட கெரியர்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும். ஏன்னா இந்த படத்துல நாங்க நடிச்சிருக்கோம் அப்படிங்கறத தாண்டி அங்க இருந்த மக்கள் எங்க கூட இருந்தனால நாங்க அந்த கேரக்டராகவே நிறைய வாழ்ந்திருக்கோம். ஸோ இந்த கேரக்டரை நம்பி என்னை இந்த கேரக்டர்ல சூஸ் பண்ண சோமிதரன் சாருக்கு வந்துட்டு கண்டிப்பா நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, வின்சன் அண்ணா சொன்ன மாதிரி. ஆனா எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு கண்டிப்பா ஒரு தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் நவயுகா அக்கா, அவங்கள வந்து ஸ்லாங்காக நாங்கள் எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்போம். எவ்வளோ லேட் நைட் போய் கேட்டாலும், அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் திரும்பி திரும்பி அந்த வேர்ட்ஸ் உச்சரிப்பு ரொம்ப கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க, ப்ராப்பராக கைட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நாகர்கோவில். ஸோ இவங்க கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எங்கள் ஊரோட ஃபுட்டுக்கும் அவங்க ஊரோட ஃபுட்டுக்கும் எங்களோட வார்த்தைகளுக்கும் அவங்களோட வார்த்தைகளுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு, நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது வந்து சோமிதரன் சாரால மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நடிகை ரூபா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ரூபா கொடுவாயூர். நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து வந்துட்டு அண்ட் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்குன்னா எனக்கு திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் இன் தமிழ். எனக்கு ரொம்ப அழகான, ரொம்ப மெமரபிளான ரோல்ஸ் கொடுத்துட்டாரு இந்த இண்டஸ்ட்ரி. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் யமகாதக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாரு. இப்போ
இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம் எனக்கு நீலிரா. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் தமிழ் மக்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஆகும். எல்லாரும் சொல்றது மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டு ஒரு 2 டீம்ஸ் ஃபைட் பண்றாங்கன்னா நமக்கு ஒரு வாருக்கு அப்புறம் என்ன தெரியும், ஒரு வெப்பன்ஸ் இருக்கும், கன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும்னு தெரியும். பட் ஆனா அது மிடில் இருக்கிற மக்கள் தான் அதிகமா ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. அவங்க பண்ணுவார், ஒரு எமோஷனலான வார் பண்ணுவாங்க. அதை பத்தி நம்ம பேசணும்னு நினைச்சிட்டு ஒரு ஃபிலிம் நம்ம நீலிரா, லாங் நைட். அந்த நைட்ல என்ன நடக்கிறதுன்னு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்லி Karthik Subraj sir, I'm really big fan of your work sir. His film making style, நான் இல்ல தமிழ்நாட்டுல தெலுங்குல எல்லாம் இந்தியால இருக்க சருக்கு ஃபேன்ஸ் அந்த ஃபிலிம்ஸ்க்கு. அண்ட் நாட் ஓன்லி as a film maker, ஒரு ப்ரொடியூசராகவும் போல்டான ஃபிலிம்ஸ், மீனிங்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றது ஒரு ஆளு அவங்க. ஸோ ஐம் ரியலி தேங்க்யூ சார். ஒரு நீலிரா மாதிரி ஒரு ஃபிலிம் ட்ரஸ்ட் பண்ணி யூ வாண்டட் டு ஷோ இட் டு த வேர்ல்ட். தமிழ் மக்களுக்கு இந்த ஃபிலிம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ட்ரஸ்டிங் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ்ல பீங் அ பார்ட் ஆஃப் யுவர் ப்ரொடக்ஷன், இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக. அண்ட் என்னோட டிரெக்டர் சோமேத்ரன் சார், ஐல் பி ஃபரெவர் கிரேட்ஃபுல் சாருக்கு. ஏன்னா எனக்கு நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர் பேசிக்காவே. அண்ட் like apart from like the world is going to talk about Soumithran sir in the film அப்புறம் அவங்க vision, அவங்க detailing filmல எல்லா I wanted to tell about சொல்ல முடியாதா சார்? ஓகே, இது எனக்கு ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாரு, நீ எதுவுமே சொல்லக்கூடாது, உங்க பேரும் நீங்க சொல்லக்கூடாது சார். எப்படி நான் என்ன சொல்லணும்னு சார்ட்டு ஃபிலிம்ல பாருங்க, என்ன நான் நல்லா பண்ணிட்டேன்னு மட்டும் நீ சொல்லுன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆமா, ஸோ அவங்க டீட்டெயிலிங், அவங்க விஷன், எப்படி எமோஷன்ஸ்னு அவர் ஸ்க்ரீன்ல பேலன்ஸ் பண்ணிட்டாரு, அதெல்லாம் பார்த்து ஐ திங்க் த ஹோல் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு செலிப்ரேட் Soumithran sir ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். அண்ட் எனக்கு ரொம்ப அதிகமாக especially I'm grateful for him because நான் படம் பண்ணிட்டு நிறைய பீப்புள் எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டாரு, உங்க கண்ணு ரொம்ப நல்லா இருக்கும், எக்ஸ்பிரசிவா இருக்கும். பட் யாரும் எனக்கு ஒரு க்ளோஸ் ஷாட் வைக்கல இப்போ வரைக்கும். சார் தேங்க்யூ சார். ரியலி சார் எனக்கு ரொம்ப அது பார்த்து நான் ஸ்க்ரீன்ல ஒரு 3 times அது ரிப்பீட் பண்ணிட்டாரு. நாங்க ஐ வாஸ் சிட்டிங் இந்த சேர், பட் நான் எங்கோ இருக்கு கிளாஸ்ல. ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக. அண்ட் he takes care for his actors. எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா என்ன வேணாலும் இப்படி he sometimes shows ஆக்ட் பண்ணி அவங்க ஷோ பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டீம், ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கிட்ட நான் ஒர்க் பண்றது ஐ திங்க் ஐ எம் ரியலி பிளெஸ்ட். அண்ட் கார்த்திகேயன் சார், it's really my blessing. உங்க ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ்ல பார்ட் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ். ஸோ அண்ட் எல்லா ஆக்டர்ஸ்க்கு தெலுங்கு நவீன் சந்திரா சார், அடாப்டட் சன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ நவீன் சந்திரா சாருக்கு, and he's going to again amaze you in the film. And Nama Sanath Telugu we say Ma Sanath like that, where meaning varuma. So Sanath and Bidu, Dharmika, Sidhu, ellame. So and especially nama DOP sir, Pradeep sir ரொம்ப நல்லா காட்டிட்டாரு. விஷுவல்ஸ் எல்லாமே உங்க எல்லாமே எமோஷன்ஸ் ரொம்ப நல்லா கன்வே ஆகும் உங்களுக்கு ஃபிலிம்ல. அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச் அண்ட் இட்ஸ் சோ கிராண்டியர் அண்ட் இட்ஸ் எமோஷனலி வெரி டீப். எவ்ரி ஃப்ரேம் டெல்ஸ் அ லாட் அபவுட் த லைஃப் ஸ்டோரிஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன்ஸ். ஸோ அண்ட் கேசர் அவங்க பாரடைஸ் ஃபிலிம் ரொம்ப ரொம்ப ஐம் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் இன் தட் ஃபிலிம் சார். அண்ட் திருப்பி இன்னொரு இப்போ நம்ம ஃபிலிம்க்கு ஒர்க் பண்றது ஐ எம் ரியலி கிளாட்.
and your music added much more value நம்ம ஃபிலிமுக்கு. And so I think நான் பேப்பர் மறந்துட்டேன் கொஞ்சம். எல்லாரும் டீமுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும், அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்றதுக்கு. அண்ட் ஐ ஹோப் நீலிதா உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் சம் ஃபிலிம்ஸ் என்டர்டெயின் யூ, சம் ஃபிலிம்ஸ் மேக் யூ feel emotionally very deep, but some films make you think. நீங்க ஃபிலிம் பார்க்கறதுக்கு அப்புறம் நீங்கள வீட்டுக்கு போறது வேலை ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ஃபிலிம்ஸ் ஓன்லி சில ஃபிலிம்ஸ் தான் இருக்கும். அந்த ஃபிலிம்ஸ்ல நம்ம நீலிரா இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. அண்ட் April 3 நீலிரா இஸ் கோயிங் டு பி இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக எடிட்டர் ராதா ஸ்ரீதர் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல நான் வேலை செஞ்சேன்ட்டு. ஏன்னா சோமி வந்து நாங்க எடிட் பண்றப்போ அவரோட கதைகள்லாம் ரொம்ப நிறைய எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவரோட பர்சனல் ஸ்டோரியில வந்து ஒரு படமா எடுக்கிறப்போ ஒரு முக்கியமான பார்ட்டா இருந்ததுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐம் ட்ரூலி பிளெஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ சோமி, தேங்க்யூ கார்த்திக் சார், தேங்க்யூ கார்த்தியனா, தேங்க்யூ கல்யாண் சார், தேங்க்யூ ஸ்டோன்மேன் ஸ்டுடியோ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக இசையமைப்பாளர் கே. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு மீனிங்ஃபுல் பியூட்டிஃபுல் சினிமாவோட பார்ட்டா இருக்கிறதுக்கு. பெஸ்ட் விஷஸ் டு சோமி அண்ட் ஸ்டோன் பெஞ்ச், அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம், அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் இட். நீலிரா டெஃபினட்டா ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஃபில்மா இருக்கும், ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ஃபில்மா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி. அடுத்ததாக திரு சனந்த் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கார்த்திகேயன், கல்யாணம் 3 பேருக்கும் நன்றி. நான் முழுக்க சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ எனக்கு இந்த படத்தில் வர வாழ்வியல் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ சோமி அண்ணன் அவர் காமிச்ச நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், அவர் சொன்ன நிறைய கதைகளை வச்சு தான் இதை பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஆல்சோ இது நான் இதுக்கு முன்னாடி சின்னதாக ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இந்த போர் சம்பந்தமான அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் பண்ணுறப்பதான் நிறைய பேரை சந்திக்க முடிஞ்சது, நிறைய பேர்கிட்ட பேச முடிஞ்சது, அவங்க கிட்ட இருந்த கேட்க முடிஞ்சது. நிறைய கதை இருக்க ஈழத்தை பற்றி அதெல்லாம் கேட்க ஆக்சுவலாக இன்னும் நிறைய படங்கள் வரணும். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ எமோஷன்ஸ் அந்த கதையில் இருக்கு. ஸோ சீக்கிரம் நிறைய படங்கள் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஆல்சோ இந்த படத்தை வெளியில கொண்டு வர ஸ்பிரிட் மீடியா, அஹிம்சா, ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஏஜஸ் எல்லாருக்கும் நன்றி. கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், காஸ்ட், க்ரூ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ரூபா. அடுத்ததாக தமிழ்நாட்டோட அடாப்டர்ஸ் நவீன் சந்திரன். தேங்க்யூ ரூபா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் எல்லாரும் உங்கள் டைம் எடுத்துட்டு இவ்வளோ டிராஃபிக்கில் இந்த ஈவினிங் ஈவெண்ட்டுக்கு வந்து இங்கே உட்காந்து ஒவ்வொருத்தர் பேசுறது அவரை கவனமாக கேட்டு அண்ட் உங்கள் அப்ளாசஸ், உங்கள் கிளாப்ஸ் எல்லாம் எங்களை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன், பிஸியாக இருக்கேன், பெரிய ஃபிலிம்ஸ் பண்ணுறேன், சின்ன ஃபிலிம்ஸ், ஐ எம் டூயிங் ஆல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். பட் இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, டீமில் லைக் டிக்கெட் ஃப்ரம் கார்த்திக் சார்லேருந்து ஒவ்வொரு டெக்னீஷியன் இந்த கதை கேட்டாங்க, எல்லாருக்குமே இந்த படம் அவ்வளோ பிடிக்கும், இந்த கதை அவ்வளோ பிடிக்கும். பட் இந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிது. எனக்கும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. எல்லாருமே புது ஆக்டர்ஸ், தியேட்டர் பண்ணாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க, சம் ஆர் ஃப்ரம் லண்டன், சம் ஆர் ஃப்ரம் லைக் சோமிதரன் என்ன பண்ணாரு, நான் நடிக்க என் கூட இருக்கிற டீம், நான் வந்து இதில் ஒரு கேப்டனாக நடிச்சிட்டு இருக்கேன்.
ஐ காண்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்ல முடியாது என் கேரக்டரை பற்றி. பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து லைக் அஸ்ஸாம், பாம்பே, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு லாங்குவேஜ் ஆத்தென்டிசிட்டி வேணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் அங்கேருந்து ஆடிஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆன்செட்ஸ் ஒர்க் பண்ணி அண்ட் சூப்பரான ப்ரெப் பண்ணோம். அண்ட் இந்த ப்ரெப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்னன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ். சரி, காஸ்டிங் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு காஸ்டிங் பண்ணி எல்லா வசதியும் கொடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு எங்களை கூப்பிட்டாங்க. பட் அவங்க கொடுத்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, ஸ்பெஷலி ஸ்டோன் பெஞ்ச் எனக்கு எதுக்கு ஸ்பெஷல்னா, நான் இப்போ அஞ்சு படம் முடிச்சுட்டேன். இட்ஸ் பிகம் அ ஹோம் ப்ரொடக்ஷன் ஃபார் மீ. பட் ஆல் ஆர் ஈக்குவல். இங்கே ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும், ஒரு கேடர் இருக்காது. ஓகே, பெரிய ஆக்டர், சின்ன ஆக்டர், பெரிய டைரக்டர், சின்ன டைரக்டர் கிடையாது. We all are equal here. We work for cinema, we live for cinema, and our passion is to make cinema and meaningful films. So thank you, Karthik sir, for inspiring many actors, many directors, and many technicians to be vocal about stories and giving the discipline. You know, இங்கே ஒரு பயம், நடிக்கும் போது நடிச்சதுக்கு அப்புறம் கார்த்திக் சார் பார்ப்பாரு, அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நாங்கள் நல்லா நடிச்சோமா இல்லையா அந்த ஒரு பயம் இருக்கும். எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. பட் ஐ ஹோப் ஐ லிவ்ட் அப் டு த கேரக்டர். அண்ட் திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்துச்சுங்க சடன். ஐ வாஸ் டூயிங் லைக் சோமி சொன்ன மாதிரி லைக் பிஸியாக இருந்தேன் வெப் சீரிஸ் அண்ட் ஃபிலிம்ஸில். ஒரு கால் வந்துச்சு, ஹாய்ங்க நான் கார்த்திகேயன் பேசுகிறேங்க. ஹாய் சார்ன்னு ஒரு ப்ராப்பராக ஒரு இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ்ட் ஆக்சென்ட்டில் பேசினார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சரி கேட்கலாம். ஸோ பேசும்போது யுஎஸ் தமிழா சென்னை தமிழா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க. பட் வி ஹாவ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்டுங்க அண்ட் ஐ வாண்ட் யூ டு பி இன் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ வாண்ட் யூ டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அப்படி இப்படி பேசினார் சார். கேட்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது சார். ஐம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் சார். கதையை கேட்குறேன் சார். கேட்டதுக்கு அப்புறம் நான் கால் பண்ணேன். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிஃபோராகவே. ஏன்னா இப்படி ஒரு கதையை சொல்லணும்னா ஒரு டைரக்டருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொடியூசர்னா காசு இருக்கிற ப்ரொடியூசர் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு எசன்ஸ் இருக்குல்ல, அது சோல் இருக்குல்ல, புரிஞ்சுக்கிற ஒரு ப்ரொடியூசர் வேணும். ஸோ கார்த்திகேயன் சார், யுவர் பெட் இஸ் ரைட். யூ காட் த ரைட் ஃபிலிம் அண்டர் ஸ்டோன் ப்ரொடக்ஷன் அண்ட் ஐம் ப்ரவுட் ஆஃப் ஸ்டோன் ப்ரொடக்ஷன் ஃபார் producing this beautiful, meaningful film and presenting this to a Tamil audience, not only Tamil audience, throughout the world cinema, where people will watch this film and feel every actor, every talent who has given their soul to these characters and the film. So you will all love this film. And Somidharan, thank you for now அந்த கேரக்டர்ல என்ன இமேஜின் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் சோமேந்திரனுக்கு. ஏன்னா தெரியாது, அம்மு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் டிசைட் பண்ணாரு ஐ வுட் பி அ ரைட் பர்சன் ஃபார் தட். பட் அம்மு கேரக்டர் வந்து அது ரொம்ப சைக்கோட்டிக் கேரக்டர். பட் திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர். அண்ட் அவரோட இன்புட்ஸ், அங்கே நடந்த விஷயம் எல்லாம் கேட்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அண்ட் ஐ வில் நாட் டேக் மச் ஆஃப் டைம். ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், எவ்ரி டேலண்ட், எவ்ரி ஆர்டிஸ்ட். Pera, like I thank everyone because I learned a lot while this process. And Sanath, man, it was great working with you, especially in the climax. I've given a hint. So climax will be a very, very interesting one. So thank you so much, Stone Production, Karthikeyan, Kalyan, everyone on the stage, and this guy, the cinematographer. Nangal, at least we had 1 hour, 2 hours of sleep. எங்களுக்கு இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு சான்ஸ். அவர் தூங்கவே மாட்டாருங்க, அவர் படுக்கவே மாட்டாரு. ஜாம்பி, ரியலி ஜாம்பி. அண்ட் ஷூட் பேக்கப் சொன்னதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் போய் ரூம்ல அட்லீஸ்ட் வில் டேக் சம் ரெஸ்ட். அவர் வந்து கடல்ல பார்த்து அப்படியே தீர்க்கமா யோசனை பண்ணிட்டு நான் நினைச்சேன் ஷார்ட்டா யோசிக்கிறாரு. அவர் தூங்க மாட்டேன், படம் முடிகிற வரைக்கும் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. பட் படம் முடிச்சதுக்கு அப்புறம் தூங்கினாரு. அண்ட் ரூபா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச். அண்ட் I'll not take much time. Thank you so much. Thank you press media. Love you for the support. Keep supporting me and keep supporting my films. Neelira April 3rd release ஆகுது and sure உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். And this is my gut feeling. படம் பார்த்து நீங்களே word of mouth spread பண்ணி ஆடியன்ஸை உள்ள கொண்டு வருவாங்க. This is my bet and gut feeling. So thank you so much.
தேங்க்யூ ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் கம்மிங் ஹியர். தேங்க்யூ. தேங்க்யூ நவீன். அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு கார்த்திகேயன் அவருக்கு. குட் ஈவினிங்க. வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. இப்போ அவ்வளோவா இங்கிலீஷ் பேசுறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 6வது படம் ப்ரொடியூஸ் இது வந்து 18வது படம். 6வது படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரெஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார். ரொம்ப நண்பர் தான், பேர் சொல்ல விருப்பப்படல. நல்லா தான் இருக்கீங்க, நல்லா பேசுகிறீங்க, அதை கொஞ்சம் நீங்கள் தமிழில் பேசலாமே, ஏன் இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னாரு. நியாயம்தான் சார், தெரிஞ்சு பேசலை, அது தானாக வருது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நிறையா மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். பட் என்ன பண்ணுறது, இங்கிலீஷும் பேசணும்ல, அப்போ தானே வியாபாரம் பண்ண முடியும். எல்லாரும் பாம்பேல இருக்காங்க, நான் தமிழ் மட்டும் பேசினா அப்புறம் வியாபாரத்தை யார் பார்ப்பா? நான் தானே பார்க்கணும். பண்ணலைனாலும் கேள்வி கேட்பீங்க, பண்ணாலும் கேள்வி கேட்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ரொம்ப 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 ஸ்பெஷல் படம், ரொம்ப பெருமைக்குரிய படம். சத்தியமாக காலர் தூக்கி விட்டு சொல்லிக்கலாம், இந்த படத்தை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேங்க்யூ சோமி. 2012 இந்த யூகேலேருந்து ரிட்டர்ன் ஆனேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜாலியாக தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் யூகேலையும் ஜாலியாக தான் இருந்தேன், வாழ்க்கையில் எப்போவுமே ஜாலியாக தான் இருந்திருக்கேன், இப்பயும் ஜாலியாக தான் இருக்கேன். கார்த்திக் வந்து அப்போ தான் பீட்சா பண்ணிட்டு பிகேம் ஓவர் நைட் சவுத் டேரண்டினோவை மாறிட்டான் ஆக்சுவலாக. ஸோ முடிச்சுட்டு பசங்களாம் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கும்போது தான் நம்ம சோமிதரன் இயக்குனரை சந்தித்தேன். என்னால் இப்போ வரைக்குமே அவர் இயக்குனரை பார்க்க முடியாது, அவரும் என்னை தயாரிப்பாளரை பார்க்கவே முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த உறவு அந்த மாதிரி ஒரு நட்பு. அவருக்கு சத்தியமாக நான் படம் பண்ணுவேன்னு நினைக்கல, இல்லைங்களா சோமி? சத்தியமாக நினைக்கல. அவருமே எனக்கு வந்து கதை சொல்லுவார் நான் நினைக்கல. பட் இட்ஸ் அ லாங் ஜேர்னி, வெரி வெரி ரொம்ப சந்தோஷமான ஜேர்னி. ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ சோமி. ஐ திங்க் யூ ஹவ் டன் சாரி ரொம்ப ரொம்ப ஃபென்டாபுலஸ் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கீங்க. வி ஆர் ஆல் ஸோ ப்ரவுட். ஐ திங்க் கிரெடிட் கோஸ் டு கார்த்திக் ஃபார் ஆக்சுவலி அந்த கோர் சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்து அதை இங்கே நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்ச தாட்டே வந்து ஒரு முக்கியமான தாட். அந்த தாட்டுக்கு நாங்கள் எல்லாருமே வி பீன் சப்போர்ட்டிவ் இன் வாட் எவர் ஃபார்ம் வி கேன் பி. அண்ட் லைக் ஐ செட் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ஏன்னா நான் சனத் சொன்ன மாதிரி சனத் ஈஸியாக சொல்லிட்டான். நான் சென்னையிலே பிறந்து வந்தேன்னு. நான் மதுரையிலேயே வளர்ந்து மதுரையிலேயே பிறந்து வந்த ஒரு பையன்தான். எனக்கும் இங்கே பேசப்படுற விஷயம் இருக்கு இல்லைங்களா, எனக்கு உண்மையிலே தெரியாது, சத்தியமாக தெரியாதுங்க ஆக்சுவலி என்ன நடந்துச்சு. ஏன்னா நான் ஒரு இந்திய பிரஜையாக நான் எப்படி வாழ்வேன்னா, காலைல நான் எந்திரிப்பேன், என் வேலையை பார்ப்பேன், என் பொண்டாடி பிள்ளையை பார்ப்பேன், நேராக ஆஃபீஸுக்கு போகிறேன், எனக்கு பிடிச்சவங்கள பார்ப்பேன், சாயங்காலம் வருவேன், படுத்து தூங்குவேன். ஸோ இது வந்து திஸ் இஸ் வாட் ஐ ஆம், திஸ் இஸ் மை வேர்ல்ட். எனக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்றது பெருசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படாத ஒரு நபர். அதுக்கு ஏன்னா நான் ரொம்ப ஒரு வீக்கான பர்சன் பை ஹார்ட். ஸோ காலையில் நியூஸ் எடுத்தாலே பாசிட்டிவாக இருக்குன்னா இட் மேக்ஸ் லைஃப் பாசிட்டிவ். நிறைய நெகட்டிவ் நியூஸ் தான் வருதுன்ற போது அது என் லைஃப்பில் வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணி அந்த டேயே என்னால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன யோசித்தேன், என் மைண்டை நான் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நான் பார்க்கணும், பேசணும்னு நினச்சேன். விச் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு வாழ்ந்த ஒருத்தன் தான். பட் ஃபஸ்ட்டு நானும் கார்த்திக்கும் வெளியிடர் ஐடி ஜாப்ல இருக்கும்போது, நான் யூகேலாம் போகிறதுக்கு முன்னாடி பெங்களூர்ல இருக்கும்போது கார்த்திகோட முதல் ஒரு நிமிஷம் ஃபிலிம், இட்ஸ் கால் பேரலாக்ஸ். சச் அன் இம்பாக்ட்ஃபுல் ஃபிலிம். கார்த்தி எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அதை போட்டு காமிச்சும்போது எனக்கு அது ரொம்ப அழகாக பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது என்ன கார்த்தி அப்படின்றத கேட்டேன். ஏன்னா எனக்கு புரியல அந்த படம். உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு. ஒரு லைக் ஒரு ஃப்ளைட்டு கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும், 2 பசங்க விளாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பசங்க டக்குன்னு போய் they will hide themselves to protect. எனக்கு தெரியல, எனக்கு என்னன்னே புரியல ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன நடந்திருக்குன்னு. தென் he explained me what it is and அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே ஐ வாஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே என்ன ஏதுன்ற போது I really felt like bad about a lot of things which happened, which of course I don't have any control over it. பட் சினிமாவுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற போது சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும்னா கண்டிப்பாக சொல்லணுன்றதுல வந்து ஸ்டோன் பெஞ்சாக ஒரு கம்பெனியாக நாங்கள் வந்து we were very very clear about it.
அப்படி வந்த ஒரு விஷயத்துல தான் இந்த கதை சோமிகிட்டேருந்து வந்தபோது we were very very proud to have this. And ஃபிலிமா now talk about the film. ஓகே, the word அவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க, எல்லாமே இருக்கு. as an outsider நான் பார்க்கும்போது சத்தியமா சொல்றேன், இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க இல்லைங்களா, எனக்கு பேராவே கூட பெருசா தெரியாது. பட் நான் இதுல ஆக்சுவலா எல்லாருமே ஸ்ரீலங்கால இருந்து அவங்க நடிச்சாங்கன்னு நினைச்சிருக்கேன். எனக்கு சத்தியமா தெரியாது. இன்னைக்கு வந்து எல்லாம் இவங்க தமிழ் பேசுறாங்க, இவங்க தான்ன்றது எனக்கு புரியறதுக்கு 3 நிமிஷம் ஆச்சு. அவர் வின்சென்ட் தான் அவருன்னு தெரியறதுக்கு 4 நிமிஷம் ஆச்சு. என்னன்னா ஸ்ட்ரக்சரலாவும் சரி, லுக்காவும் சரி வேற மாதிரி இருக்காங்க. படத்துல பாத்தீங்கன்னா சத்தியமா தெரியவே தெரியாது. பட் ஐ எம் ரியலி very proud of you all, one for whoever has taken the character, lived their life and have put their heart to it. அந்த கேரக்டர் அந்த உலகம் தெரியாமலே அந்த உலகத்துல என்னன்னு புரிஞ்சு நடிச்சு அதை டப்பிங்ல கூட ஒண்ணுமே தெரியாம பண்ணதுக்கு hats off to all the actors who have pulled this off. Really thank you so much. And when it comes to cinematography, this gentleman, no, actually இவர் வாயத்திறந்து நான் பார்த்ததே இல்லைங்க. இதுல என்னன்னா சோமி நிறைய பேசுவாரு, இவர் பேசவே மாட்டாரு. இதுக்கு எப்படி சிங்க் ஆகும் யோசிச்சு பாருங்க. சினிமோட்டோகிராஃபரும் டைரக்டரும் தான் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. ஏன்னா புருஷன் நினைக்கிறத பொண்டாட்டி செய்யணும், பொண்டாட்டி நினைக்கிறத புருஷன் செய்யணும். இது ஒருத்தர் பேசினா போதும், ஆனா விஷுவலா பயமா இருக்கு. எனக்கு என்ன தெரியலையே இதுல என்ன பியூட்டினா, ஃபர்ஸ்ட் டே போறோம் ஆக்சுவலா எல்லாரும் கிளம்பி நாகர்கோவிலுக்கு போயிட்டோம். சோமிதரன் வந்து அவரோட முதல் ஷாட்டை எடுக்க போறாரு. சரி ஓகே, ஒன்னு கார்த்திக் சுப்ராஜ், நானு, கல்யாண், பவன், ராஜ் எல்லாரும் உட்காந்துருக்கோம். உட்காந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து உலகத்திலேயே சினிமாவே எனக்கு தெரியாதுங்க, ஆனா சொல்றேன் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஷாட் இன் தி வேர்ல்ட். அது வந்து ஒரு டேக்குக்கு மேல எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, உடனே கார்த்தி உட்காந்துருக்கான், நானும் உட்காந்துருக்கேன். ரோலிங் ஆக்ஷன் கேமரா அப்படின்னு சரி ஓகே. நான் முடிச்சோடனே நாங்க ஃபிளைட் ஏறி ஊருக்கு போயிருந்தேன். பிளான் தான் காலைல ஆஸ் யூஷுவல் தொடக்கத்துக்கு வந்தது. சோமி இப்படியே பார்த்துட்டு கட் அப்படின்னாரு. சரி ஓகே, 1 more அப்படின்னாரு. கட் 1 more அப்படின்னாரு. 5 போயிருச்சு. 5 போனோடனே கார்த்திக் ஒன்னே ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நம்மலாம் கூட இருக்கோன்றதுனால ஃபீல் பண்ற ஒரு மாதிரி பதட்டத்துல இருக்காரு போல. நம்ம வேணா போயிட்டு இந்த சைட் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வருவோம் சொல்லிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு. சரி வா கார்த்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எப்படியே போயிட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரும். அதே இடத்துல அதே 1 more போயிட்டு இருக்கு. அவங்க பாவம் கபிலா இல்ல, அவங்க இருந்தாங்கன்னா அதை ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஷார்ட்டே பேக் ஷாட்டுங்க. அதுல என்னத்த எக்ஸ்பிரஷன் அவர் பார்த்தாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், கார்த்தி இது நீலிதா தான், இது நீண்டு போகும்னு நினைக்கிறேன் இந்த படம். இப்ப வந்து நீ பார்த்துக்கோ, ஏன்னா சீக்கிரம் அந்த XX அப்பதான் ஆரம்பிக்க போறோம். நம்ம இந்த சைடு வேற ஒரு 100 crores போக வேண்டியது இருக்கு. சட்டு போட்டு முடிச்சுட்டு வருவோம்னு நினைச்சிட்டு வந்தாச்சு. பட் touchwood, I think it is one of the quickest film and it was delivered brilliantly. I think hats off to all the technicians who have been there. ஏன்னா அவங்க இல்லாம அதை புல் ஆஃபும் பண்ண முடியாது அண்ட் ஆக்டர்ஸ் இல்லாம புல் ஆஃபும் பண்ண முடியாது. அண்ட் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு மியூசிக், கேன்னு தெரியும், நானே ஒரு கே தான். ஏன்னா யூகேல இருக்கும்போது கார்த்திகேயன், சந்தானம்னு எவனும் வாய்த்தன்னு சொல்ல மாட்டான். உடனே அப்போ வந்து பேரை சுருக்கி வச்சுக்கலாம் அப்படின்னா கே, ஹே ஹாய் கே அப்படின்ட்டு ஹாய் அப்படின்ட்டு வந்துடுவேன் நான் பாட்டுக்கு. உங்களுக்கு நிறைய தெரியும், ஏன்னா நிறைய படங்கள்ல அந்த கே மட்டும் வந்திருக்கு மியூசிக். அண்ட் யூ டன் எக்ஸ்ட்ராடினரி ஜாப். ஆனா இவ்வளவு சின்ன பேர் இருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அவரை. அமேசிங் ஒர்க் மேன், ட்ரஸ்ட் மீ. ஐ திங்க் they gave the soul, now you gave the life to the film actually, which is very important actually. மியூசிக்ன்ற ஒரு விஷயம் தாங்க ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா தனியா ஒரு சீனை யோசிச்சு பாருங்களேன், நல்லா நடிச்சிட்டு இருப்பாங்க, அதை கொஞ்சம் மியூட் பண்ணி பாத்தீங்கன்னா சிரிப்பு தான் வரும், அழுக வராது. நாங்க அழுதுட்டு இருப்பாங்க அவங்க. மியூசிக் இஸ் த ஒன்லி திங் which actually gives life by emoting. So actors என்ன பண்றாங்களோ அதை காம்ப்ளிமெண்ட் பண்றது மியூசிக்கால மட்டும்தான் முடியும். And in this film especially pitching background story, I think thank you so much and I'm going to come back to you to work with you. And Stone Bench Studio is going to come and work with you on a lot of films. You're extraordinary, man, I'm telling you. Okay. And Naveen Chandra, adopted son of Tamil Nadu, son of Stone Bench. எப்படி நல்லா இருக்குல்ல? ஸோ ஆனால் என்ன பண்றது, சில பேரோட தான் வேலை செய்ய ஆசை இருக்கும். அதுல ஒருத்தர் 100% நவீன். Few more bigger announcements are coming on the way. Sweeta, இந்த படம் முடிச்சிட்டு there are a lot more to come. And thank you so much, Naveen. You've been always been an integral part of the family. Thank you. And இங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஜென்ரலா அவங்க எல்லாருக்குமே தெரியும் 2 தடவை தான் போடுவாங்க இல்லைங்களா? அது ட்ரைலரா இருக்கட்டும்,
இல்ல சாங்கா இருக்கட்டும். 2வது தடவை போட்ட உடனே நானே லைட்டை போடுவாங்க தான் 3வது தடவை திருப்பி இந்த 18 வருஷம் படம் ப்ரொடியூஸ் பண்ணதுல என் சொந்த பாட்டு எந்த படத்துலையுமே நான் 3 தடவை பார்த்ததே கிடையாது. எனக்கே என்னடா நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. பார்த்தா நிக்கில் சார் சட்டையை மாத்த போயிருக்காராம். எனக்கு இது தெரியவே இல்லை. என்ன அநியாயம், நானே காலைல ஆபீஸ் போயிட்டு அதே சட்டை பாட்டோட தான் வந்திருக்கேன். இவர் பாருங்க எல்லா கட்சி கொடியும் இருக்காரு மேல. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சட்டையை இவர் ஸ்பெசிபிக்கா எதுக்கு போட்டிருக்காருன்றது தெரியல ஆக்சுவலி. பட் சார் சொல்லிட்டு செய்யுங்க, நீங்க 5 நிமிஷம் சட்டம் மாத்த போறோம் நாங்க அதுக்காக நீங்க திருப்பி திருப்பி பிளே பண்ணி எதுக்கு வேண்டாம் சார் ப்ளீஸ். So anyway, I think I'm just keeping it little lively because I know it's a very hard emotions in terms of what this film is, and I just want people to come and enjoy the film because இன்னைக்கு இந்த ஜென்சி பசங்களை உள்ள கூட்டு வரதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு, என்னால முடியவே இல்லை. அவங்களுக்கும் இந்த படம் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். இது உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். ஐ திங்க் இந்த படத்தை நம்மலாம் கொண்டு போய் சேர்க்கலன்னா யாரு கொண்டு போய் சேர்ப்பான்னு எனக்கு தெரியல. நாங்களும் இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எங்களை மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி படங்களை வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இது எல்லாமே உங்க கையிலையும் மக்கள் கையிலையும் ஆண்டவன் கையிலையும் தான் இருக்கு. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். எல்லாத்தையும் பேசிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். மிஸ்டர் ராணா ரகுபதி, ஸ்பிரிட் மீடியா இந்த படத்தை போட்டு காமிச்ச உடனே ஹோல் ஹார்ட்டட்லி நான் என்ன பண்ணணும் ஐ எம் இன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ தேங்க்ஸ் டு ஸ்பிரிட் மீடியா. சேம் திங் ஹோல்ஸ் குட் ஃபார் AGS சினிமாஸ். தேங்க்ஸ் டு அர்ச்சனா கல்பாத்தி அண்ட் ஐஸ்வர்யா கல்பாத்தி அண்ட் தேங்க்ஸ் டு மிஸ்டர் சிந்தன். ஏன்னா படம் பார்த்துட்டு உடனே ஓகே சொல்ற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அது வந்து ஒரு ப்ரொடியூசரா வந்து ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். அண்ட் இதை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்க்க போறது அஹிம்சா என்டர்டைன்மெண்ட் வித் us, and I'm sure it's a proud film for you to present it with us, and thank you so much, and thanks Sony Music for being part of the audio thing. Thank you guys. Sorry. வணக்கம். நிறைய நேரம் எல்லாருமே நிறையா பேசிட்டேன். ஐ திங்க் எல்லாமே கன்வேன்னு நினைக்கிறேன். ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும், ஃபிலிம் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிலிம் டைரக்ட் பண்ணுன்றது என்னோட கனவாக இருந்துச்சு. அப்புறம் படங்கள் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது மூலமாக படங்கள் பண்ணணும். ஸோ எப்படிப்பட்ட படங்கள் பண்ணணுன்றது என்னோட ஒரு பர்சனலாக இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணணுன்ற மாதிரி ஆரம்பித்த கம்பெனி தான். அதில் எனக்கு மை ட்ரீம், அதாவது வந்து நான் யூஸ்வலாக வந்து ஸ்டோன் பெஞ்சில் எல்லா படத்துக்குமே வந்து கார்த்திக் சுப்ராஜ் பிரசன்ஸ் தான் போடுவோம். அந்த ப்ரொடியூசர் வந்து கார்த்திகேயன் அப்படி இருக்கும். நானா கேட்டு ப்ரொடியூசர் பேர்லையும் என் பேரை போடுங்கன்னு சொன்ன ஆசைப்பட்ட ஒரு படம் இது. திஸ் இஸ் மை ட்ரீம் டு பி லைக் ப்ரொடியூசர். ஸோ ஷோமி அவர் பேசும்போது ஒரு எமோஷனல் இது இருந்துச்சு. நான் ஷோமி அதே மாதிரி தான். நான் இஸ் பிஃபோர் மேக்கிங் திஸ் ஃபில்ம் இஸ் அ வெரி வெல் நோன் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். வார் டைம்ல அந்த வார் டாக்குமெண்ட் பண்றதுக்கு அவரோட முயற்சிகள் ரொம்ப அவர் ப்ரெஸ்ல தான் இருந்திருக்காரு. இஸ் அ ஜேர்னலிஸ்ட். அண்ட் தென் அவரோட கதையே ஷோமியோட கதையை அஸ் அ ஜேர்னலிஸ்ட் செல்ஃப் இஸ் ஒரு பெரிய படம். அண்ட் அவருக்குள்ள அவ்வளோ கதைகள் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு மீட்டிங் தான் ஷோமி நான் மீட் பண்ணேன். எனக்கு ஈழம் சார்ந்ததுக்கும் ஒரு 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 எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு. என்ன சொன்ன மாதிரி கார்த்தி சொன்ன மாதிரி அந்த காட்சி பிள்ளைன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். அதுதான் நான் 4 செலக்ட் ஆனேன். அதுவே வந்து அது பத்தின ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். அதாவது பேசிக்கா ஏன்னா அப்போ எனக்கு அங்க இருந்தப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்றப்பே வந்து எனக்கு அந்த ஒரு ஃபிளைட்டு இப்போ நார்மலா வந்து நம்ம சின்ன வயசுலலாம் நம்மளுக்கு ஒரு ஏரோப்ளைன் போகுது அப்படின்னா அதை பார்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு மதுரையில் ஒரு பசங்களுக்கு ரிக்ஷாவில் போயிட்டு இருக்க பசங்களுக்கு ஒரு ஏரோப்ளைன் எந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் ஒரு சோறு ஊட்டி விடுற ஒரு குழந்தை ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டிட்டு இருக்காங்க மொட்டை மாடியில். அவங்க வந்து அந்த ஏரோப்ளைனை காமிச்சு விளையாட்டு காமிச்சு சோறு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஓகே ஒரு 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 மொமெண்ட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே ஒரு ஏரோப்ளைன் சத்தம் வந்து அங்கே ஈழம்ல இருக்கிற ஒரு பசங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலையும் என்ன மாதிரி பயத்தை கொடுக்கும் அப்படின்றதான் அந்த ஷார்ட் ஃபிலிம் காட்சி பிள்ளை யூடியூப்ல கூட இருக்கு. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் 4 செலக்ட் ஆனது, என்ட்ரி வந்து அதுதான்.
ஸோ அப்ப இருந்தே வந்து அந்த கதைகள், அதாவது பேசிக்கலி பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்கு. ஏன்னா நம்ம போர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கிளாசிக் ஃபிலிம்ஸ், வார் ஃபிலிம்ஸ், வார்னா சொன்ன மாதிரி சண்டை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கிடையாது. இப்போ 1917 இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வார்க்குள்ள ஆக்ஷனை காட்டுற மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதே நேரத்தில் நம்ம கிளாசிக்கா நம்ம சொல்ல போற படங்கள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சொன்னாரு, அந்த மாதிரி பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்கு. அதுல வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது தெரியாது, நம்ம வந்து வேர்ல்டு வார் 2ல அங்கே நடந்த அந்த ஹோலோகாஸ்ட் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு பெருசா நம்ம அந்த டைம்ல பார்த்தது கிடையாது. பெருசா அந்த லைஃப் நம்மளுக்கு தெரியாது. அந்த பியானிஸ்ட்ன்றது ஒரு பியானோ பிளேயரை பத்தின ஒரு படம். அதுல ஒரு சீன் இருக்கும், அவரால் வீட்டை விட்டு வெளில போக முடியாது, வெளியில வார் நடந்துட்டு இருக்கும். அவர் வந்து ஒரு மறைஞ்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்துருவாரு. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பியானோவை பார்ப்பாரு அவரு, அந்த 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 பியானோ பிளேயர் வந்து ஒரு பியானோவை பார்ப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இஸ் அன் ஆர்டிஸ்ட், ஒரு மியூசிஷியன் அப்படின்றப்போ அவனுக்கு பியானோவை பார்க்கும்போது என்ன மாதிரி உணர்ச்சிகள் வரும். ஸோ அவனுக்கு பிளே பண்ணணும்னு கை போகும். ஆனா அவன் பிளே பண்ணான்னா அந்த மியூசிக் வந்து வெளியில, அந்த சத்தம் வெளியில கேட்டுச்சுன்னா அவன் வந்து உயிரை ஓடுறது குழந்தை இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து அவன் பியானோவே டச் பண்ணாம பிளே பண்ணுவான். அப்படி ஒரு சீன் இருக்கும். அந்த படம் முடிஞ்சா பாருங்க, அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது வந்து எனக்கு மொத்தமா அந்த வாரோட நான் அந்த மனநிலை இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து எனக்கு பயங்கரமா கடத்தின ஒரு படம். ஸோ இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், இந்த மாதிரி படங்கள் தயாரிக்கிறோம். அப்போ வந்து நான் வந்து ப்ரொடியூசர் ஆகணும்னு நினைக்கல, டைரக்டர் ஆகணுன்றது முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி பண்ணணுன்றது ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி நான் ஷோமியை மீட் பண்ணும்போது, ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது ஐடியில் இருக்கும்போது பெங்களூர்ல இருந்து இங்கே நம்ம ஒரு மனித சங்கிலி இதெல்லாம் நடத்துனாங்க. அப்போ நான் இங்கே வந்து இருந்திருக்கேன், இங்கே வந்து அந்த போராட்டத்தெல்லாம் கலந்துட்டு. ஸோ அப்போலேருந்தே எனக்கு அது ஒரு இது இருக்கு, ஒரு எம்பதி தான். அது உணர முடியும் என்னால். அதை வந்து எப்படியாவது த்ரூ ஆர்ட் ஃபார்ம், த்ரூ சினிமா கொண்டு வரணுன்றது தான். ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் லைக் சினிமா இஸ் மோர் ஆஃப் an art is a weapon. That weapon மட்டும் இல்ல, I think to express stories, I think using art, அதுக்கு தான் சினிமா. அதை மீறி இந்த கலெக்ஷன் பணம் பண்றதுக்கு அதெல்லாம் இஸ் பார்ட் ஆஃப் த திங். பட் ஆனா வந்து டு எக்ஸ்பிரஸ் சம்திங், டு டெல் ஸ்டோரிஸ், தட் இஸ் நாட் நம்மளாம் பார்த்திராத, நம்மளாம் கேட்டிராத கதைகளை சொல்றதுதான் சினிமா. அது தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி படங்கள் பண்ணுன்றது தான். ஸோ அப்படி நான் ஷோமியை மீட் பண்ணேன். அப்போ வந்து அவரோட டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதே இடத்துல அவர் பாலுமகேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவர். ஸோ பாலுமகேந்திரா சாரை பற்றி நிறைய கதைகள் சொல்லுவார். ஸோ அப்போ ஷோமி வந்து நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட நிறைய கதைகள் கேட்டேன். இந்த மாதிரி வந்து சொல்லுங்க ஷோமி, நம்ம வந்து ஏதாவது ஒரு லோ பட்ஜெட் அந்த மாதிரி இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் எனக்கு அது ஒரு ட்ரீம், ஒரு ப்ராப்பர் ஒரு ஈழம் ஃபில்ம் மேக்கர், ஒரு ஈழம் ஸ்டோரியை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமாவில், மெயின் ஸ்ட்ரீம் இந்தியன் சினிமாவில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றது ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ நிறைய கதைகள் சொல்லும் போது இது ஒன்று சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு வெட்டிங் நடக்குது, அந்த வெட்டிங் நைட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்ன்னு சொன்னார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை, ரொம்ப ஒரு எமோஷனலான இது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ப்ராப்பர் த்ரில்லர். இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வார் பற்றின எந்த ஐடியாவும் இல்லை, அதை பற்றிலாம் தெரியல அப்படின்னாலுமே ஒரு படமா பார்த்தாலும் the way it has been made, the way it is written, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு த்ரில்லர் பார்க்குற ஒரு அனுபவத்தை அந்த படம் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்றது வந்து என்னன்னா, திஸ் இஸ் லைக் அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம். இட்ஸ் நாட் லைக் ஒரு 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 ப்ரொபகண்டாவோ இல்லை ஒரு ரொம்ப டூ ஆர்ட்ஸி ஃபில்ம் நம்மளால ரிலேட் பண்ண முடியாது, இல்லை ரொம்ப ப்ரீச்சியா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு கரையா தனியா பார்த்தீங்கன்னாலுமே இது உலகத்தில் எங்கே வேணா பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். அது இப்போ இருக்கிற டைம்ல ரொம்ப ரிலவெண்டான கதையாக அது அமைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ ஈரான்ல வார் நடந்துட்டு இருக்கு, அதனால வந்து கேஸ் சிலிண்டர் கிடைக்கல, அதனால இங்கே ஒரு கல்யாணம் நிற்கிது, நம்ம ஊர்ல கல்யாணம் நிற்கிது. ஸோ ஒரு வாரோட எஃபெக்ட் வந்து நம்ம ஊர் வந்துன்றப்போ வார் நடந்துட்டு இருக்க இடத்துல ஒரு கல்யாணம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு ஒரு சுவாரஸ்யங்கள் கலந்து, ஒரு எமோஷன் கலந்து பரபரப்பா சொல்லப்பட்ட ஒரு படம். அந்த சூப்பரா பண்ணியிருக்காங்க ஹோல் டீம், லைக் ஷோமிதரன், டிஓபி, எடிட்டர், the entire cast and crew, and எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. நவீன், சனந்த், ரூபா, கபிலா மேம் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நேச்சுரலா, அதாவது வந்து அவங்க சோமிதரன் சொன்ன மாதிரி தான் அந்த வாழ்க்கை, அந்த ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு வர ஒரு ஒரு உணர்வு அந்த படம் கொடுக்கும். அண்ட் இந்த படம் நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி முடிச்சுட்டு நிறைய பேர்ட்ட நான் போட்டு காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் இந்த படம் பார்த்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ராணாவுக்குமே வந்து நாங்கள் படம், அவர் ஜஸ்ட் படம் பார்த்துட்டு இமீடியட்லி ஹி வாஸ் ரெடி டு
கம் as a co-producer and then ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆனாங்க. ஏஜிஎஸும் அதே மாதிரி தான் படம் பார்த்துட்டு தேவர் லைக் இது நாங்கள் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறோம்னு சொன்னாங்க. விதுஷும் படம் பார்த்துட்டு இஸ் லைக் ரிலீசிங் ஓசி. ஸோ டெஃபினட்டாக அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இது ஒரு நல்ல ஒரு டேட்டில் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் ஒன்று கொடுக்கணும்னு தான் குட் ஃப்ரைடே வீக்கெண்டுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல்சோ ஐம் ஹோப்பிங் தட் நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். I'm feeling really happy and proud that they have made this film to be like அதான் சொன்ன மாதிரி நான் ப்ரொடியூசரா இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டுக்கிறது பெருமைப்படுற ஒரு படம். இது ரொம்ப ஆசையா அவங்க எல்லாருக்குமே மக்களுக்கு ரிலீஸ் பண்றோம். Please support us and I'm sure this film will you all love this film. Thank you. இந்த படத்தின் முதல் பத்திரிகையாளர்களுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. விரைவில் ட்ரெய்லருடன் கேள்வி பதிலுடன் அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.